ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் சிவபுராணத்தை ஞாயிறு தோறும் சிந்திக்கின்ற வாய்ப்பு நமக்கு அருளப்பட்டுள்ளது. அதன் வழி இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சார். நமது ஆசிரியர் ஐயா செல்வநாயகம் அவர்கள் எடுக்க இருக்கும் சிவபுராணத்தின் அடுத்த 10 வரிகளை இன்று இறை வணக்கமாக பாடலாம் என்றிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை, வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை, அறம் பாவமெனும் அரும் கயிற்றால் கட்டி, அறம் பாவமெனும் அரும் கயிற்றால் கட்டி, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயில் குடிலை, மலம் சோறும் 9 வாயில் குடிலை, மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்ய, மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்ய, விலங்கு மனதால் விமலா, விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகும், கலந்து அன்பாகி கசிந்து உள்வுருகும், நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி, நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி, நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, தாயில் சிறந்த தயாவான தத்துவமே, தாயில் சிறந்த தயாவான தத்துவமே, திருப்பரந்துரை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி, திருப்பரந்துரை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயக போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. 49வது வரியிலிருந்து இன்றைய சிந்தனை. ஈர்த்து அவருடைய திருவடிகளில் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகருக்கு உருவாக வந்து தன் வடிவத்தையும் பின்பு நீல் பிழம்பாய் தன்னுடைய அருவத்தையும் காட்டி அடியார்கள் கூட்டத்தில் இருத்தி இறை அனுபவத்தை கொடுத்து சிவபெருமான் மறைந்து விடுகின்றார். அந்த ஞானத்திலும் அனுபவத்திலும் இறைவனை, தான் பார்த்த இறைவனை விவரிக்க தொடங்குகின்றது இந்த பகுதி.
நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்று ஆண்டவனை பார்த்து சொல்கின்றார். நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்றால் எளிய வார்த்தைகள். சிவபெருமானுக்கு நிறங்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கு மேற்பட்ட நிறங்கள் இருக்கின்றன, அவை ஒரு 5 இருக்கின்றது. அதனாலே நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்று சொல்லிட்டு போயிட்டார். சிவபெருமானுக்கு உண்மையிலேயே 5 நிறங்கள் இருக்கின்றனவா? இல்ல 5க்கு மேல இருக்கா? ஏன் 5? உலகத்துல இருக்கிற எல்லா நிறங்களும் அவருடைய நிறங்கள் வச்சுக்கிட்டா கணக்கற்ற நிறங்கள் உடையவனேன்னு சொல்லியிருக்கணும். இவரே சொல்ற மாதிரி ஓர் உருவமும் ஓர் நிறமும் வடிவமும் இல்லாதவனுக்கு அப்ப ஒரு நிறமும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நிறம் ஒன்றும் இல்லாதவனேன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாரு? நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்று ஆரம்பிக்கிறார் இறைவனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல. மற்ற அருளாளர்கள் எல்லாரும் இறைவனுடைய நிறத்திற்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், பெரும்பாலும் உன்னுடைய நிறத்தை எங்களால் சொல்ல முடியாது. என்ன ஒரு நிறம் இல்லையே உனக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறங்கள் ஓர் 5 உடையாயின்னு எந்த அருளாளரும் மாணிக்கவாசகர் மாதிரி பேசவில்லை. தேவாரத்திலேயே இந்த நிறங்களுக்கு ஒரு பாடல் வருகின்றது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணினல்லால் ஒப்புடைய நல்லன் ஒருவனல்லன் ஓர் ஊரனல்லன் ஓர் ஓமன் இல்லன் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தான் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. இறைவனுடைய வண்ணம் இப்படி, இந்த நிறத்தன் இப்படியாக இருப்பான் என்று படத்தை போட்டு காட்டு அப்படின்னு கேள்வி கேட்டா தெளிவா பதில் சொல்றாரு. இப்படியன் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். இந்நிறத்தன் இதான் வண்ணம்ங்கிறது. இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன், வண்ணம் என்பது நிறம் மாத்திரம் கிடையாது. ஒரு வடிவத்திற்கு, ஒரு செய்கைக்கு, ஒரு குணத்திற்கு எல்லாக்குமே வார்த்தை வண்ணம் தான் தமிழ்ல. வண்ணம்ங்கிறது பெரிய நிறைய பொருள்களை உடையது. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. எழுதி காட்ட முடியாதுன்னு தேவாரம் சொல்கின்றது. அது எங்க? காஞ்சிபுரத்துல பதிகம் அது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் சிவபெருமானும் மை அணிந்த பார்வதியும் கச்சி மயானத்தான். கச்சி மயானம்னா என்ன? மயானம்னா உங்களுக்கு தெரியும். கச்சின்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மயானம்னு என்னன்னா, காஞ்சிபுரத்துல போய் சுடுகாடு தேடக்கூடாது. கச்சி ஏகாம்பரநாதன் எல்லாரும் போய் கும்பிடுறோம்ல, ஏகாம்பரேஸ்வரருடைய கோயிலுடைய கொடிக்கம்பம் இருக்கும். அந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிவபெருமான் நம்ம தேவியாருடன் ஒரு இடம், ஒரு கோயில் இருக்கு. அதுதான் கச்சி மயானம்னு பேர். இப்ப பாருங்க, மயானத்துக்கு இப்போ எவ்வளவு நம்ம ஒரு இழிவா ஒரு தீட்டா சொல்றோம். கோயில் உள்ளாரையே ஒரு இறைவனுக்கு இருக்கின்ற இடத்திற்கு கச்சி மயானம்னு பேர் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அந்த இறைவனை நோக்கி பாடுறாரு. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் சடைமுடிய உடையவன் எண்ணி நல்லன். நினைச்சு பார்த்தோம்னா ஒப்புடைய நல்லன். என்ன ஒப்புடைய நல்லன்? என்ன? ஒரு பொருளை வைத்துக்கொண்டோ ஒன்றை வைத்துக்கொண்டோ அதை ஒப்பிட்டு இவனை சொல்ல முடியாது. அப்படின்னா இவன் கருப்புன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இவன் செவப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? செவப்புன்னு செஞ்சா ஒப்புடையவன், ஒரு செவப்புக்கு சமமான கலரை உடையவன் வந்திருக்கும்ல. ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன், இவன் பலவாக இருக்கின்றான். இப்ப ஒருவனா இருந்ததுன்னா அவனுடைய கலரை நீங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடலாம். இவன் தான் ஒருவன் அல்லன். அப்ப சிவபெருமான் யாரு? பல பேராக இருக்கின்றான்னா அந்த பல பேர்ல எந்த ஒருவனை வைத்துக்கொண்டு இவனுடைய நிறம் இப்படின்னு சொல்ல முடியும்? ஒருவன் அல்லன், ஒப்புடைய நல்லன், ஓர் ஊரன் அல்லன், ஓர் ஓமன் இல்லன் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும்
அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால். இங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எப்படின்னா, இப்போ உனக்கு சரி அவனுக்கு 1 நிறம் இருக்கோ, 5 நிறம் இருக்கோ, நீ பார்க்கணும்னாலே நீ உனக்கு முதல்ல ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறாரு. என்ன அப்படின்னா, அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால். அவன் அருள் இருக்கணும். அவன் அருள் உன்னுடைய கண்ணாக இருந்ததுன்னா, அவன் அருளே கண்ணாக அவனுடைய அருளை வைத்துக்கொண்டு அந்த கண்ணாலே அவனை நீ பார்த்தீன்னா, கண்ணாலே காணி நல்லால். இப்படி பார்த்தா நிறத்த பார்க்கலாங்கிறாரு. பார்க்க முடியலன்னா, கண்ணாக காணின் அல்லால் காண முடியாமல் இருந்தால், அது மாரி இருந்ததுன்னா, இப்படிப்பட்டவன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. அப்ப எழுதி காட்ட முடியணும்னா, அவன் அருளாலே நம் கண்களாக கொண்டு பார்த்தா நம்ம சொல்லலாம். இவன் இப்படித்தன், இந்நிறத்தன் என்று எழுதி காட்ட முடியும். அது இல்லாத வரை, இவன் இப்படிப்பட்டவன், இந்நிறத்தன் என்று நம்மால் எழுதி காட்ட முடியாது. அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் திங் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவன் அருளால் தான் நாம் அவன் கண்களாக கொண்டு அவனை பார்க்க முடியும். அதுவரைக்கும் அவனை இவ்வண்ணத்தன், இப்படிப்பட்டவன், இந்நிறத்தன் என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படின்னார். சரி. வள்ளலார் வந்தார். நீ எழுதி காட்டுறதுக்கு தானே முடியாது. ஒரு பிளாக் போர்டு, ஒரு சாக் பீஸ் எல்லாம் கொடுத்தா எழுதி காட்டலாம். இங்க காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு நாவுக்கரசர். இவர் என்ன பண்ணாரு, சரி மனசுலயாவது நினைக்க முடியுமான்னு கேட்டாரு. ஏன்னா அப்ப அப்ப அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஒரு நிறத்திற்குரிய ம ம கருவிகள் எதுவுமே தேவையில்லைல்ல. அவரு யோசிச்சாரு அவரு. அவரு கூப்பிட்டாரு கடவுள. "செவ்வண்ண மேனி திருநீற்று பேரழகா." திருநீரை உடம்ப என்ன வார்த்தை பாருங்க. நமக்கே அழகா இருக்கு அது. "செவ்வண்ண திருமேனி, சிவந்த திருமேனியுடைய திருநீற்று பேரழகா, எவ்வண்ணம் நின் வண்ணம்." அதான் இப்ப நமக்கு நமக்கு மாணிக்கவாசகர் கேட்டது இப்ப இதுதானே. "நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், வண்ணங்கள் ஓர் ஐந்துடையாய்ன்னார்ல." வள்ளலார் கேட்கிறாரு, "எவ்வண்ணம் நின் வண்ணம்?" உன்னுடைய வண்ணம் எந்த வண்ணம்? கருப்பா? சிவப்பா? வெள்ளையா? "எவ்வண்ணம் நின் வண்ணம் என்று அறிதற்கு ஒண்ணாதாய்." இவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. மாணிக்கவாசகர விட்டுருங்க. அப்பன்னா திருவாசகத்தினுடைய டெய்லி என்ன பண்ணாரு வள்ளலார், திருவாசகத்துல ஒரு 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 பாட்டை செய்யுளை எடுத்து ஓலைச்சுவடியில எழுதி தன் தலையில வச்சு, அது மேல தான் அந்த வெள்ளை துண்ட வேஷ்டிய அவரு சுத்தியிருப்பார் டெய்லி. அப்ப படுத்துக்க போற வரைக்கும் தலையில என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு திருவாசக ஓலைய தான் தாங்கிட்டு இருந்தாரு. அவரு இத படிச்சிருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க. "எவ்வண்ணம் நின் வண்ணம் என்று அறிதற்கு ஒண்ணாதாய்." எந்த வண்ணம் உன்னுடைய வண்ணம் என்று என்னால தெரிஞ்சுக்க முடியலையே. "ஊவண்ணன் ஏத்துகின்ற." ஊவண்ணன்னா திருமால். திருமால் எப்படின்னா, ஊவண்ணன்னா கழுகு. கழுகை வாகனமாக உடைய "ஊவண்ணன் ஏத்துகின்ற ஒற்றியப்பா." இது திருவொற்றியூர்ல பாடுனது சென்னையில. ஒற்றியூர் உடைய கோவைன்னு வருதுல்ல. "ஒற்றியப்பா உன் வடிவம் இவ்வண்ணம் என்று என் இதயத்தும் எழுத ஒண்ணாதே." வெளியில விடுங்க. உங்களுக்கு நான் சொல்ற மாரி எழுதி காட்டுறது வேற. என்னுடைய இதயத்திலேயே இவன் எவ்வண்ணம், இவனுடைய வண்ணம் என்று என்னாலே எழுதி காட்ட முடியாது. அந்த திருநீற்று பேரழகனுடைய வண்ணத்தை என்று வள்ளலாரும் பயப்படுறாரு. எந்த வண்ணம்னு சொல்ல முடியல அப்படின்னு. இந்த வண்ணத்துக்குன்னே ஒரு பாட்டு புஸ்தகம் போட்டிருக்காங்க. சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கார்ல, சுந்தரருடைய தோழர். அவரு "பொன் வண்ணத்து அந்தாதி" அப்படின்னு ஒரு 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 இதே இருக்கு. ஒரு நூலே இருக்கின்றது. பொன் வண்ணத்து அந்தாதின்னு. அதுல அவரு என்ன சொல்றாருன்னா, அவரும் பார்க்கிறாரு. சிவபெருமான பார்க்கிறாரு. நீங்கல்லாம் ஒரு வண்ணத்துல சிவபெருமான் இருக்கிறார்ன்னு நினைக்கிறீங்களே, எனக்கு அந்த ஒரு உருவத்திலேயே பல வண்ணம் தெரியுதுங்கிறார். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எவ்வண்ணம், நின் வண்ணம் என்று சொல்ல முடியாதுன்னாங்க இவங்க 2 பேரும். மாணிக்கவாசகர் 5 வண்ணம் இருக்குன்னாரு. இவரு பாருங்க உடம்ப பார்த்துட்டு, சிவபெருமான பார்த்துட்டு என்ன சொல்றாரு? "பொன் வண்ணம், எவ்வண்ணம், அவ்வண்ணம் மேனி." பொன் வண்ணம், எவ்வண்ணம்? பொன்னுன்னா என்ன? தங்கம். தங்கத்தினுடைய வண்ணம் என்னவோ, அப்படியே மினுக்கிறதல்லவா தங்கம். அந்த தங்கத்தினுடைய வண்ணம் என்னவோ, பொன் வண்ணம், எவ்வண்ணம், அவ்வண்ணம் மேனி. உன்னுடைய உடம்பு தங்கம் மாதிரி வண்ணத்தை உடையது. சரி, ஓகே. பொலிந்திலங்கும் மின் வண்ணம், எவ்வண்ணம், அவ்வண்ணம் வீழ்சடை.
வீழ் சடைன்னா அவருடைய நீண்ட சடைமுடி. அது அப்படியே நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கருப்பா இருக்குன்னு. கருப்பு கிடையாது. அப்படியே அந்த சடைமுடி வந்து மின்னுதாம். மின்னலினுடைய வண்ணம் அவிழ்த்து விடப்பட்ட சிவபெருமானுடைய சடை. நம்ம எங்க இதெல்லாம் பார்த்திருக்கோம். அவர் பார்த்திருக்கிறார். அதனால சொல்றாங்க. பாருங்க. பொலிந்து இலங்கும் மின் வண்ணம். மின்னென்ன? மின்னம் மின்னல். பொலிந்து இலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம்? அவ்வண்ணம் வீழ் சடை. அப்ப 2 வண்ணம் வந்துருச்சா? பொன் வண்ணம் மாதிரி மேனி இருக்க, மின்னலை போன்று அவருடைய வீழ் சடை இருக்கின்றது. சரி. வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம்? அவ்வண்ணம் மால்வண்ணம். வெள்ளி குன்றம்னா வெள்ளினா அந்த கைலை மலை. அது பனிமலை தானே அது. பனிமலை வந்து அது பார்க்கறதுக்கு சூரியனுடைய ஒளியில வெள்ளி மாதிரி நிறத்தை உடையது. அப்ப வெள்ளி குன்றம். குன்றம்னா மலை. வெள்ளி நிறத்தை உடைய மலை. வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம்? அவ்வண்ணம் மால் விடை. நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த அந்த விடைன்னா அவருடைய அந்த வாகனம், அந்த அந்த நீ இருக்கின்ற வெள்ளி மலையினுடைய நிறத்தை உடையதாக இருக்கிறது உன்னுடைய எருது விடை. சரி. தன்னை கண்ட என்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. இந்த 4வது இது என்னன்னா, இந்த பாட்டு என்னன்னா, ஒரு சிவபெருமான் மேலே காதல் கொண்ட ஒருத்தவளுக்கு இந்த சிவபெருமானுடைய காட்சி தெரிகின்றது. ஒரு வண்ணமாக அவள் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்ப என்ன சொல்றான்னா, அந்த பெண் அந்த காதலி என்ன பண்ணான்னா, தன்னுடைய உடம்ப பார்த்தா. காதல்ல ஒரு 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 பசலை நோய் என்று ஒன்று இருக்கின்றது. காதல் வயப்பட்டு காதலன் கிடைக்காத சமயத்திலே, காதலனை ஏங்கி இருக்கின்ற நிலையிலே, அவளுடைய நிறத்திலே மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் வெளுக்கின்ற நிறம் வரும்னு வச்சுங்களேன், இயற்கை நிறத்திலிருந்து. அதுக்கு வந்து பசலை நோயின்னு பேரு, பசலை வண்ணம்னு பேரு. அவள் தன்னுடைய உடம்ப பார்க்கிறா. அந்த உடம்பிலே பசலை ஏறி இருக்கின்றது. தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற பசலை வண்ணம் எவ்வண்ணம்? தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம்? என்னுடைய பார்க்கிறா, தன் கை காலெல்லாம் பார்க்கிறா. அந்த வண்ணம் எப்படி இருக்கின்றது? தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம்? அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு. ஈசனுக்கும் அந்த அதே வண்ணம் தானே இருக்கின்றது என்று 4 வண்ணத்தை சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமானுடைய வண்ணத்தை சொல்லுகின்றார். ஆனாலும் நமக்கு ஒண்ணும் விடை கிடைக்கல. என்னன்னா, இவரு வந்து இப்ப நான் பார்த்துட்டேன். சிவபெருமானுடைய கருணையினால தான் பார்த்திருக்கிறேன். அதே கருணை கண் கொண்டு தான் அந்த கருணையை என் கண்களாக கொண்டு பார்த்திருக்கிறேன். நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். அந்த தீர்ப்பு என்னன்னா, நிறங்கள் ஓர் 5 உடையாய் அப்படிங்கிறார். இந்த 5 அப்படின்னாலே ஒரு சிறப்பு. நமக்கு வந்து நம்முடைய ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா, கணக்கற்ற கருத்துக்கள் வந்து 5ல இருக்கு. சும்மா ஒரு படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1லேருந்து நம்பர் எடுத்துக்குவாங்க. 1, 2, 3 இப்ப 3ன்னு எடுத்தீங்களேன், இல்ல 4ன்னு எடுத்துங்களேன். 4ன்னா வேதங்கள் 4. அடுத்தது இறைவனை அடைவதற்குரிய மார்க்கங்கள் 4. நான்முகனுடைய தலை 4. தேவாரத்தை திருவாசகத்தை பாடிய ஆசிரியர்கள் 4 அப்படின்னு 4, 4, 4, 4 நீங்க கணக்கு ஒரு விளையாட்டு மாரி பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். நம்ம எங்க பேசுறோம். கோலி 100 அடிச்சுட்டாரா? இவரு 4 விக்கெட் எடுத்துட்டாரான்னு பார்க்கிறோமே ஒழிய, இதுக்கு இந்த கனெக்ஷனே கிடையாது. இப்ப சிந்தனையே இதுலலாம் இல்ல நமக்கு. சரி. அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, 5ன்னு எடுத்துங்க. நிறங்கள் ஓர் 5 உடையாய். அப்ப 5க்கு என்ன சிறப்பு நம்முடைய ஆன்மீகத்துல அப்படின்னா, நம்மளுடைய மனித உடல் இருக்கிறதுல்ல. இதுல வந்து 5 ஸ்டேட்டாஸ் இருக்கு. ஆக்சுவலா வேர்ட் வந்து ஷீத்ன்னா கவர், உறைன்னு வச்சுங்களேன். நம்ம உடம்புல வந்து மொத்தம் 5 உறைகள் இருக்கின்றன. இந்த யோகத்துல படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வைத்திய முறைகள்லாம் இந்த 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 எந்த உடலிலே குறை இருக்கின்றது என்று பார்த்து வைத்தியம் சொல்லப்படுகின்ற முறைகளுக்கு இந்த 5 உறைகள்னு பேர். என்னன்னா, நம்ம உடம்பு எதால ஆகியது அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து உடம்பு உணவினால் ஆகியது. அன்னமேய கோஷம். அது உடல். பிராணமய கோஷம். பிராணம்னா காற்று, மூச்சுக்காற்று. உயிர் இருக்கிறது மூச்சுக்காற்றால தானே. அது வந்து உயிர். பிராணமய கோஷம்.
மனோமய கோஷம். கோஷம்னா ஷீத் வச்சுங்க, உரைன்னு வச்சுங்க. மனோமய கோஷம்னா மனம்னா என்ன? நம்ம சீட் ஆஃப் எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள் இருக்கின்ற கவருக்கு மனோமய கோஷம்னு பேரு. விஞ்ஞானமய கோஷம்னா அறிவு. ஆனந்தமய கோஷம்னா அந்த அல்டிமேட் யோக நிலை. அப்ப அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று நம்முடைய உடம்பினுடைய கவர் ஷீத்து 5 கோஷங்களை உடையது. இறைவனுடைய தொழில் எடுத்துங்க. நிறைய முறை நம்மளுடைய இந்த ஆன்மீக இதுல பார்த்திருக்கிறோம். ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில்கள் இறைவனுடைய தொழில்கள். பொறிகள் 5. பொறிகள் 5 எது? கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த 5ம் பொறிகள். புலன்கள் 5. புலன்கள் 5ன்னா புலன்கள் 5ன்னா சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சார் புலன்கள்னால 5 தானே, பொறிகள்னால 5னா 2 1 தானே? கிடையாது. அந்த அந்த உறுப்புக்கள் தான் பொறிகள். புலன்கள் அப்படின்னா பார்வை, பார்க்கிறது, கேட்கிறது, வாசனை, சுவை, தொடுதல். இந்த 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 ஃபங்ஷன்ஸ் ஆஃப் 5 பொறிகள் இருக்குல்ல, அதுக்கு பேரு புலன்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமானது அந்த தத்துவங்கள்ல. 5 புலன்கள் வேறு, 5 பொறிகள் வேறு. இப்ப எனக்கு காது இருக்கு. அது இப்ப வெளியில நம்ம பார்க்கிறது பொறி. அந்த காது அது செய்யற கேட்கிற தன்மை அதுக்கு கிடையாதுன்னு வச்சுங்க. காது இருந்தும் புலன்கள் அந்த புலனால பயன் இல்ல. அது புலன். அப்ப பொறிகள் 5, புலன்கள் 5. அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. கர்மம்னா செயல்கள். என்ன செயல்கள் அப்படி நமக்கு அப்படின்னா, கை செயல்களை செய்வது, கால் இடம் விட்டு இடம் செல்வது, வாய் பேசுவது, அடுத்தது கருவாய், எருவாய். இந்த 5ம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் அந்த புலன்கள் தான் ஞானேந்திரியம். இந்த நாக்கு மாத்திரம் 2 இடத்துலயும் வரும். கர்மேந்திரியத்திலையும் வரும், ஞானேந்திரியத்திலையும் வரும். ஞானேந்திரியத்துல வருகின்ற அந்த செயல் செய்கின்ற கர்மேந்திரியத்துல வருகின்ற நாக்கு பேசுறது. ஞானேந்திரியத்துல வருகின்ற நாக்கு என்பது சுவையை அறிவது. இது ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, புலன்கள் 5, பொறிகள் 5. சிவ தத்துவங்கள் 5, தன்மாத்திரைகள் 5. இப்படி எத்தனையோ 5 5ன்னு ஏகப்பட்டது இருக்கு. பெரும் பூதங்கள் 5 என்ன? மண் பார்த்திருக்கோம், நீர், அடுத்தது நெருப்பு, காற்று, வான், ஸ்பேஸ். இந்த பூதங்கள் 5. ஐந்து தொழில்கள் பார்த்தோம்ல. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களை இறைவன் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட பெயர்கள் 5. அதுதான் நம்ம எல்லாரும் சொல்றது பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன்கிறது. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்படி தனித்தனி கடவுள் கிடையாது. பிரம்மன் ஒரு தனி கடவுளே கிடையாது. விஷ்ணுன்னு கிடையாது. ஏதோ புரிஞ்சதுக்காக ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லி அப்படி பின்னால பல விதமா அது டிஸ்டார்ஷன் ஆகி இந்த நிலையில இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரே பரம்பொருள் தன்னுடைய 5 தொழில்களை செய்யும் பொழுது மனிதன் எளிதாக அவன் எந்த தொழிலை இறைவன் இச்சமயத்தில் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு புரிவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் 5. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இப்படி 5 பெயர்களை உடையவன். இங்கே நிறங்கள் இப்ப நம்ம இனிமே சேர்த்துக்கலாம். இவ்வளவும் படிச்சிருந்தோம்னா, நம்ம மணிவாசகர் படிச்சிருந்தோம்னா, நிறங்கள் ஒரு 5 இருக்கு. இதுல என்னென்ன 5 இருக்குன்னு சொன்னா, நம்ம நிறங்கள் ஒரு 5. இப்ப நிறங்கள் 5 கிடையாது, நிறைய இருக்கு அப்படின்னா, இல்ல நிறங்கள் ஒரு 5 உடைய சிவபெருமானுடைய நிறங்கள் 5 எப்படி அப்படின்னு சொன்னா, இங்கு அங்கு என்று இல்லாமல் நீக்கமற உலகமெல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த உலகமெல்லாம் ஐம்பூதங்களால் ஆனவை என்பதை ஏற்றுக்கொண்டால், எய்தர் இட் வில் பி சாண்ட், இட் வில் பி ஸ்பேஸ், இட் வில் பி ஃபயர், இட் வில் பி வாட்டர், அப்படி வெற்றிடம் அப்படின்னு இந்த ஏதாவது ஒண்ணுல தான் இந்த உலகமே இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 5லையும் இறைவன் இருக்கின்றதுனாலே இந்த
பெரும்பூதங்கள் 5ற்கும் ஒரு நிறத்தை நாம் நிர்ணயித்து, இதில் ஏதேனும் ஒன்றில் தானே இறைவன் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் இருக்கின்றான் என்று வைத்துக் கொண்டால், மொத்தம் அவனுடைய நிறம் 5க்கு மேல் இருக்கக்கூடாது. அதனாலே ஐம்பூதங்களின் நிறம் அவனுடைய சிவபெருமானுடைய நிறம் என்று சொல்லி, ஐம்பூதங்களினுடைய நிறத்தை நிறங்கள் ஓர் 5 உடைய. நீ பூதங்கள் 5 இருக்கின்றதுனாலே, அந்த பூதங்களுடைய நிறங்கள் ஒரு 5 இருக்கின்றார் என்று மாணிக்கவாசகர் செமையா ஒரு லாஜிக் குடுத்தாரு இந்த இடத்துல. சரி, அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கல. இந்த பூதங்களினுடைய நிறங்கள் என்ன அப்படின்னு வருது. எல்லாத்தையும் ஒரே எழுதி வச்சுட்டு போயிருந்துடலாம் நமக்கு சிம்பிளா. மேல போய் நீங்க படிச்சு தெரிஞ்சுங்கன்னு எவ்வளவு அழகா குடுக்குறாங்க பாருங்க. ஒரு கேப்சூல் மாரி குடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நிறங்கள் ஓர் 5 உடைய எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த சாஸ்திரத்துல இந்த ஐம்பூதங்களுக்கும் உரிய ஒரு நிறத்தை விவரிக்கப்படுகின்றது. எப்படின்னா பாருங்க, மண், பொன், பார். பொன்னுன்னா என்ன? பொன்னுன்னா தங்கம். தங்கத்தினுடைய நிறம் தான் பார். பாருன்னா மண்ணு. இந்த பாரினிலே நாம் செய்ய வந்தோம், படைக்க வந்தோம் பாடுறோம்ல. அந்த பார் வந்து பொன்னினுடைய நிறம். அப்ப மண் வந்து நீங்க கருப்புன்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலா மண்ணினுடைய நிறம் தங்கம். பொன்மை நிறம் மண்ணினுடைய நிறம். பொன், பார். புனல், வெண்மை. நம்ம ஆக்சுவலா சயின்ஸ்ல படிக்கிறது நீருக்கு அதுக்கு ஒரு வண்ணம் கிடையாது, அதுக்கு ஒரு ஷேப் கிடையாதுன்னு. ஆனா நம்முடைய தமிழ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, புனல் வெண்மை. புனல்னா நீர், நீரினுடைய நிறம் வெண்மை. நீர் வெண்மையானது. பொங்கும் அனல் சிவப்பு. அப்ப மற்றவற்றை பொங்க வைக்கின்ற அந்த அந்த அனல் நெருப்பினுடைய நிறம் சிவப்பு. நெருப்பு செம்மை. மண் பொன்மை. நீர் வெண்மை. அடுத்தது கால் கருமை. கால்னா காற்று. காற்றினுடைய நிறம் கருமை. காற்று கருமை நிறமுடையது. கருமை. வளர்கொண் தூமம். தூமம்னா வானத்துக்கு பேரு தூமம். அது சாரி, தூமம்னா புகை. வளர்வான் தூமம். வான்னா வானம். வானத்தினுடைய நிறம் புகை. அப்ப 5 பூதங்களாக இறைவன் இருக்கின்றான் என்றால், மண்ணினுடைய நிறம் பொன்மை, நீரினுடைய நிறம் வெண்மை, நெருப்பினுடைய நிறம் செம்மை, காற்றினுடைய நிறம் கருமை, வானத்தினுடைய நிறம் புகைமை என்ற இந்த 5 நிறங்கள் சிவபெருமானுடைய நிறங்களாக ஆகின்றது என்று மாணிக்கவாசகர் நிறைய சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை மிக சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த 5 பூதங்களுடைய தன்மை என்ன? இறைவனுடைய பண்புகளை அவை எப்படி வெளிப்படுகின்றது? அதெல்லாம் சித்தாந்த சாஸ்திரங்கள். அதிலே அந்த நிறத்தினுடைய தன்மை எல்லாம் விவரிக்கப்படுகின்றது. இப்பொழுதைக்கு நமக்கு வந்து நிறங்கள் ஓர் 5 உடையாய் என்றால் 5 பூதங்களினுடைய நிறங்களை தன்னுடைய நிறங்களையாக உடையவன். ஏனென்றால் 5 பூதங்களாக இருக்கின்றவன் சிவபெருமான் என்ற வரியிலே நாம் இந்த சிந்தனையை நிறுத்திக் கொள்வோம். 2வது 50வது வரியா? விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இது ஒரு சபாஷ் வரிங்க இது. அதாவது ஒரு அருளாளர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்ன சொல்லாமல் விட்டார். அதுல தான் கருத்து எல்லாமே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு டோட்டலா இன்னொன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். விண்ணோர்கள்னா தேவர்கள். எத்தனையோ விதமான தேவர்கள் இருக்கின்றார்கள். ஏத்த அந்த தேவர்கள் இறைவனை ஏத்தன்னா புகழ்ந்து பாட வணங்க மறைந்திருந்தாய் எம்பெருமான். மறைந்திருந்தாய்னா அவர்களெல்லாம் வந்து ஒத்த கால்ல நின்னு உன்னை வேண்டி ஏதேதோ உனக்கு வணக்கம் சொல்லி அஞ்சலி செய்து கேட்க, அவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரியாமல் மறைந்திருந்தாய் எம்பெருமான். எம்பெருமான்ங்கிறார். இதனால நமக்கு என்னங்க லாபம்? மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? விண்ணோர்கள் எல்லாரும் ஏத்துனாங்க, இறைஞ்சினாங்க, இறைவனை பார்த்து கும்பிட்டாங்க, கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் மறைந்திருந்தாய். அவங்களுக்கெல்லாம் நீ வரவே இல்லையே. போய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நீ காட்சி கொடுக்கவே இல்லையே. கண் இசைக்கவில்லையே. அவர்கள் கருத்திற்கு நீ ஏற்கவில்லையே. அப்படி நீ என்னுடைய எம்பெருமான் அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன வரும்? அப்ப இந்த பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான்னா, விண்ணோர்களே ஏத்த மறைந்திருக்கின்ற எம்பெருமான், செல்வநாயகமும் நீங்களும் ஏத்துனா வந்துருவாரு. அவங்களுக்கும் மறைந்து தானே இருப்பாரு. அப்படின்னா, இல்ல. மாணிக்கவாசகர் எப்படி படிக்கணுங்கிறாருன்னா,
விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்ற எம்பெருமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விண்ணோர்களுக்கு மறைஞ்சிருப்பான். இல்ல உனக்கு எனக்கு மண்ணுல இருக்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் ஓடோடி வருவான ஒழிய மறைந்திருக்க மாட்டான். தன்னை வெளிப்படுத்துவான் இறைவன். விண்ணோர்களுக்கு மறைந்திருக்கின்றவன், நம்மோருக்கு வெளிப்படுகின்றவன். வெளிப்பட்டா சும்மா இருப்பானா? என்ன வேணும்னு கேட்பான். என்ன நம்ம பட்டியல் போட்டு சொன்னீங்கன்னா, இந்தா எடுத்துக்கோ. கொண்டு பெற்றாய் என்று சொல்லிவிட்டு அவன் மறைவான். அதனால அப்படிப்பட்டவனை நம்ம வாழ்த்துனாதான் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கும். மறைஞ்சே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லையே. அதனால விண்ணோர்களுக்கு மறைந்திருக்கின்ற சிவபெருமான் நம்மோர்க்கு மறையாமல் வந்து காட்சி கொடுத்து அருள் புரிகின்ற எம்பெருமான். அதனால நீங்க எல்லோரும் அவனை ஏத்துங்கள், புகழ்ந்து பாடுங்கள், அவனுடைய நாமத்தை உச்சரியுங்கள், அவனுடைய சிந்தனையிலே என்றென்றும் வாழுங்கள்ங்கிற கருத்துக்கு நேரடியாக அப்படி சொல்லாமல் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ சொல்லி அவங்களுக்கு தான் அவர் அப்படி, நமக்கு அப்படி இல்லை என்பதை புரிய வைக்கின்றார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். தேவர்கள் வெளிப்படவும் வெளிப்படாது மறைந்தே இருக்கும் என் தலைவனாகிய எம்பெருமான் நீங்க அர்த்தத்தை படிச்சுட்டு அப்படியே அடுத்த வரி போனீங்கன்னா பிரயோஜனமே இல்ல. ஏன்னா கரெக்ட் தேவர்கள் வழிபட வெளிப்படாது இருந்தான் சிவபெருமான். அப்ப என்ன வாட் இஸ் த டேக் அவே ஃபார் திஸ்? வாட் இஸ் த டிடக்ஷன் இன் திஸ் அப்படின்னா, நாம் ஏத்த மறைந்திருக்காமல் வெளிவந்து நமக்கு அருள் புரிவான் எம்பெருமான் பார்க்கணும். சரி. இதுக்கு என்ன சாட்சி? இந்த 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 பொருளுக்கு, இந்த வரிக்கு இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, தேவர்களுக்கே வல்லியே அப்படின்னு சொன்னா, தேவர்கள் ஒண்ணும் பெரிய கொம்புலாம் கிடையாது. நமக்கு மண்ணிலே, உடலிலே இந்த இந்த ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையினாலே, மண், நீர், வெப்பம் இவற்றின் சேர்க்கையினாலே நமக்கு நம்முடைய உடம்பிற்கு பூத உடம்புன்னு பேரு. தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த தேவர்களுக்கு பூத உடம்பு கிடையாது. சூக்கும உடம்புன்னு பேரு. அவ்வளவுதான். the body that cannot be felt. அவ்வளவுதான். சூக்கும உடம்புடன் இருக்கின்றார்கள். இங்கே நமக்கு என்ன குறை, நிறை, மனப்பிரச்சனைகள் இருக்கின்றனவோ, அதை விட பல மடங்கு அதிகமாகத்தான் தேவர்களுக்கு. எப்ப பாரு சண்டை அசுரர்களுடன் தோத்துட்டு ஓடுறாங்க. பல பிரச்சனைகள். ஆசைப்படுறாங்க. ஆசையினால பேராசை, பேராசையினால நாகரிகமற்ற செயல்கள், அதனால தண்டனை. இப்படிதானே அவங்க வாழ்க்கையும் போகுது. கதை பூரா அப்படித்தானே இருக்கு தேவர்களுடைய கதைகள் எல்லாம். நம்மளை மாதிரியே அவலமான பிரச்சனைகள் உடையவர்கள் தான் தேவர்கள். ஆனா அதோட இன்னும் கொஞ்சம் அதிகம். நம்மளோட இன்னும் கொஞ்சம் கீழேங்கிறாரு. அப்படியா? அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நான் சொல்லல. இந்த நம்முடைய மயிலாப்பூர் பெரியவர் வள்ளுவர் இருக்கார்ல, அவரு மாதிரி சொல்லுவாங்க, யூ கேன் மர்டர் அண்ட் கெட் அவேன்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டு எழுதிட்டு, அவரை தவிர யாருமே வந்து அதுல அப்படி எழுதிட்டு போயிட முடியாது. அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அவரு. ஒரு பாட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த தேவர்கள பத்தி ஆரம்பிக்கிறாரு. என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, தேவர் அணையர் கயவர். எங்கேயாவது யாராவது எழுத முடியுங்களா அது மாதிரி? கயவர்னா இருக்கத்திலே கீழ்மைத்தனம்னு பேரு. தேவர் அணையர் கயவர். என்னையே பெரிய தேவேந்திரன், தேவர்கள் தேவர்கள்னு சொல்றீங்களே. தேவர்கள் கயவர்களுக்கு சமமானவர்கள். தேவர் அணையர் கயவர். என்ன அது? நல்ல பெரிய நல்ல புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணாதான் விண்ணுலகத்துல நமக்கு பதவி கிடைக்கும், இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்றாங்களே. இங்க உட்கார்ந்துட்டு வள்ளுவர் திண்ணையில உட்கார்ந்துட்டு தேவர் அணையர் கயவர். அவங்கலாம் கயவர்கள்ங்கிறாரு அப்படின்னா, இல்ல. ஒரு விதத்துல தேவர்களும் கயவர்களும் மாதிரி. எப்படின்னா, இந்த கயவர்கள் இப்ப கள்ளு குடிச்சவன் ஒரு கயவர்ன்னு வச்சுங்களேன். கொள்கை இல்லாதவன் ஒரு கயவர்ன்னு வச்சுங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒண்ணும் டிசிப்ளின் கிடையாது. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஞாயிற்றுக்கிழமையில இது பண்ணணும், 4 மணிக்கு திருவாசகம் கேட்கணும். அது மாதிரி எந்த ரூலும் அவனுக்கு கிடையாது. நினைத்ததை நினைத்த மாதிரி, நினைத்த இடத்திலே செய்பவர்கள் கயவர்கள். எதுக்கும் வரைமுறைக்கு உட்படாதவர்கள். தேவர்களும் அப்படிதான். எத வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்க வந்து ஆல் ஃப்ரீ லேண்ட் அந்த தேவர்களுடைய லேண்டு. அதனால எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் செய்கின்ற காரணத்தினாலே, செயல்படுகின்ற காரணத்தினாலே தேவர்களும் கயவர்கள் மாதிரிதான்யா. ஒரு வாழ்க்கைன்னா ஒரு கட்டுப்பாடு, ரூல்ஸ், டிசிப்ளின், பவுண்டரி வித்தின் தட் லிவிங் இல்லையே அவங்களுக்கு. அப்ப ஐ வில் ட்ரீட் தெம் அஸ் கயவர் அப்படின்னாரு. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான். ஒழுக்கத்திற்கு ஒரு கடமை விதி என்று ஒன்று இல்லாத காரணத்தினாலே தேவரும் கயவர். அதனாலதான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்ற எம்பெருமான் ஒரு கடமையுடன் வாழ்கின்ற மன்னோர்கள் ஏத்துனா விரைந்து வருவான் அப்படிங்கறத சொல்றத அதுல வந்து ஆரம்பிக்கிறாரு அவரு.
இந்த இந்த சரி. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்றான். அது மணிவாசகரே சொல்ட்டாரு. அதுக்கு நம்ம ரொம்ப சாட்சி தேவை வேண்டாது. ஒண்ணும் பொய்யா இருக்க வாய்ப்பில்லை. நம்மை விண்ணோர்கள் அல்லாத நம்போன்றவர்கள் ஏத்தினால் இறைவன் நமக்கு அருள் செய்வான்னு நான் அதுக்கு பொருள் சொன்னால், நான் அதுக்கு நெறைய சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு 10 சாட்சி சொல்றேன் பாருங்க. நம்மலாம் ஏத்துனா இறைவன் ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுக்கு, தேவ உயிர்களை விட மண்ணுயிர்களும், விலங்குகளும், பறவைகளும் இறைவனை மிக எளிதாக ஏத்தி இறைஞ்சி அவனுடைய அருளை பெறுகின்றன அப்படிங்கிறதுக்கு, மதுரையிலேருந்து இந்த கதைகள ஆரம்பிக்கலாம். மதுரையில பாண்டிய நாடு இல்லையா மதுரை. அந்த மதுரைக்கு தெற்கு திசையிலே ஒரு ஒரு க ஒரு அந்த ஒரு கிராமத்திலே ஒரு அழகிய தடாகம். தடாகம்னா ஒரு சோலையும், சோலைக்கு அருகே இருக்கின்ற நீர்நிலை. ஒரு நீர்நிலை இருந்தது. அங்கே ஒரு நாரை பறவை இருந்தது. இதெல்லாம் நம்ம இப்ப இந்த காலத்துல பார்க்கிறதே இல்ல. மெட்ராஸ்க்கே வருது. வின்டர்ல போனீங்கன்னா பார்க்கலாம் நாரைய. நாராய் நாராய் செங்கால் நாராய்ன்னு நம்ம பாட்டு படிக்கிறோம்ல. ஒரு நாரை பறவை அந்த தடாகத்திலே இருந்தது. மழை பெய்யாத காரணத்தினாலே நாரை முற்றிலுமாக வறண்டு விட்டது. நீர் இல்லாமல் போய்விட்டது. அது நெடுந்தூரம் அந்த நாரை நீர் தேடி பல நாட்கள் பயணம் செய்து ஒரு காடு ஒன்றை அடைந்தது. அந்த தடாகத்திலே நீர் இருந்த காரணத்தினாலே அங்கே தங்கியது. அடு இரவு தங்கியது. அடுத்த நாள் காலையில பார்த்தா, அந்த தடாகத்திற்கு நிறைய முனிவர்கள் அங்கே நீராடி விட்டு அருகிலே அமர்ந்து தவம் செய்கின்ற குளமாக அது இருந்தது. இந்த மெய்ஞ்ஞான முனிவர்கள் பெரிய சடைமுடி வைத்திருக்கின்றார்கள். அந்த அந்த அவர்கள் குளித்துவிட்டு விரிந்த சடையுடன் மேலே எழுகின்ற பொழுது, அவருடைய சடைமுடிகளில் எல்லாம் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. அந்த சடைமுடியிலே மீன்கள் தொற்றிக்கொண்டு புரளுவதை பார்த்து, இந்த கரையில் இருந்த நாரை பார்த்தது, ஐயோ! இவ்வளவு பெரிய முனிவர்களை எல்லாம் தீண்டத்துக்கு தகுதியான இந்த மீன்களாக இங்கு இருக்கின்றதே! இந்த மீன்களை நாம் ம ம உணவாக உட்கொள்ளக்கூடாது. புண்ணியம் செய்திருந்தால் தானே இந்த முனிவர்களுடன் சேர்ந்து வாழ முடியும் இந்த மீன்களுக்கு. அதனாலே நான் இதை இரையாக உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தது. சரி சாப்பாடு வேண்டாம். இந்த பறவைகள்லாம் வெகு நாட்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்மள மாரி வேலைக்கு 3 வேள, நாளுக்கு 3 வேள சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாரை உணவு இல்லாமல் அங்கே அந்த முனிவர்கள் செய்கின்ற தவத்தையும், அடுத்த நாள் இந்த மீன்கள் அவருடன் சேர்ந்து விளையாடுவதையும் பார்த்த வண்ணம் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தது. இந்த முனிவர்கள் வ ம தவம் செய்வதும், இ ச ம சிறந்த நூல்களை படிப்பதுமாக, அந்த நூல்களை படிப்பதையும் இந்த நாரை கேட்டுக்கொண்டிருந்தது. அதிலே மதுரை புராணம் என்று ஒரு நூல். அந்த நூலை அந்த முனிவர்கள் படிக்க, அந்த மதுரை தலத்தினுடைய சிறப்பையும், அங்கே இருக்கின்ற கோயிலினுடைய பொற்றாமரை குளத்தினுடைய சிறப்பையும், அந்த நூல்களினுடைய செய்யுள்கள் சொல்ல, ஐயோ! அந்த அந்த சொக்கநாதனுடைய கோயிலும், அந்த குளத்திலே அந்த குளமும், அந்த பொற்றாமரை குளமும் இவ்வளவு சிறப்புடையதா என்று கேட்டு, அந்த அங்கே அங்கே சென்று நாம் பார்க்க வேண்டுமே என்று அந்த நாரைக்கு அந்த நல்லெண்ணம் உண்டாகியது. உடனே அங்கிருந்து கிளம்பியது. மதுரையை நோக்கி கிளம்பியது. 15 நாட்கள் மதுரையை சேர்ந்தது. பொற்றாமரை குளத்தை அடைந்தது. பொற்றாமரை குளத்திலே நீராடியது. நீராடிய விட்டு பின்பு மேலே பறந்து சென்று ம் சோமசுந்தர கடவுளை வணங்கியது. 3 முறை கோயிலை வலம் வந்தது. பின்பு பொற்றாமரை குளத்திற்கு அந்த பொற்றாமரை குளத்திலே விளையாண்டு கொண்டிருந்த மீன் இத்தனை நாட்களா பசியாச்சு, சாப்பிடலையே. அந்த குளத்தில முனிவர்கள் இருந்ததுனால, இந்த குளத்தில இருக்கின்ற மீன்களை சாப்பிடலாமா என்று நினைத்த பொழுது, அதற்கு ஒரு இறைவனுடைய திருவருளே இத்தனை நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்ததனாலும், இருக்கின்ற இடம் சோமசுந்தர கோயிலாக இருந்ததனாலும், அந்த புண்ணிய தீர்த்த கரையிலே அதற்கு அந்த மீன்களை உண்ணுவதற்கு மனம் இல்லை. உலகமெல்லாம் வணங்குகின்ற இந்த புண்ணிய தீர்த்தத்திலேயே வசிக்கின்ற அளவு பேறு பெற்ற இந்த மீன்களை நாம் எப்படி உண்ண முடியும்? உண்ணக்கூடாது என்று அது முடிவு செய்தது. அதனாலே அந்த மீன்களை அது உண்ணவில்லை. ஆனால் கோயிலை விட்டு போகவும் மனமில்லாமல் அந்த நாரை அங்கேயே இருந்தது. ஐயோ!
இங்கே நான் உண்ணவும் முடியாது. இந்த இடத்தை விட்டு என்னால் போகவும் மனமில்லை. இந்த பிறவி இப்படியே இருக்கின்றதே. இந்த பிறவி துன்பம் எப்படி நீங்கும் எனக்கு என்று இறைவனை வேண்டிக் கொள்ள, இறைவன் அந்த நாரை முன்னால் தோன்றுகின்றார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்ற சிவபெருமான், இப்பொழுது இந்த நாரை ஏத்த சிறிதும் காலதாமதம் இல்லாமல் எதிரே வந்து நிற்கின்றார். "பறவையே, உனக்கு என்ன வேண்டும்? என்ன யாது வேண்டும்? எது வேண்டாலும் கேள், நான் தருகின்றேன்" என்று 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 சொல்ல, என்ன என்ன கேட்டிருக்கும் அந்த அந்த நாரை? நானாக இருந்தால் அந்த நாரை நானாக இருந்தால், "சிவபெருமானே, எப்பொழுதும் பிரியாமல் உன்னுடைய இடத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டும். இந்த பிறவி இத்துடன் முடிய வேண்டும். மறுபிறவி எனக்கு இருக்கக்கூடாது. உன்னுடைய இடத்திலேயே, உன் கையிலேயே வீடு பேறு எனக்கு கிடைக்க வேண்டும். உன் அருகிலேயே நான் இருக்க வேண்டும்." அப்படின்னு தானே நம்ம கேட்டிருப்போம். நாரை என்ன சொல்லியது? இந்த பொற்றாமரை குளத்திலே மீன்கள் இருக்கின்றன. மிக புண்ணிய தீர்த்தத்திலே இருக்கின்ற இந்த மீன்களை என்னுடைய சக நாரை பறவைகளும், பிற்காலத்தில் வர இருக்கின்ற நாரை பறவைகளும் பார்த்துவிட்டு, இதனுடைய மகத்துவம் தெரியாமல், இந்த நாரையே தன்னுடைய உணவாக உட்கொண்டால், பெரும் பாவம் என்னுடைய குலத்தார்க்கு தோன்றிவிடும். அதனாலே இறைவனே, தயவு செய்து அதுக்கு நான் என்ன பண்றதுன்னாரு சிவபெருமான். அதுக்கு என்ன நீங்க பண்ணணும்னா, தயவு செய்து இந்த குளத்திலே மீன்கள் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். பொற்றாமரை குளத்திலே உயிரினங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் என்னுடைய வம்சமாகிய இந்த நாரை வம்சம் இத்தகைய புண்ணிய உயிர்களை தின்று பாவம் சேர்க்காமல் பாவத்திலிருந்து தவிர்க்க முடியும். அதனாலே பொற்றாமரை குளத்திலே மீன்களும் மற்ற உயிரினங்களும் இருக்கக்கூடாது என்று 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 ஒரு வரம் தந்தருள வேண்டும் என்று கேட்க, ஈசனும் அவ்வாறே வரம் தந்து மறைந்தார். அதனால்தான் அன்றிலிருந்து இன்று வரை மதுரை திருக்கோயிலினுடைய தீர்த்தத்திற்கு சென்று பார்த்தால் மீன்களும் வேறு எந்த வகை நீர் உயிரினங்களும் அந்த குளத்திலே இருக்கவே இருக்காது. இந்த பாட்டை பாருங்க. என்ன ஒரு 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 சிறப்பான ஒரு கருத்து அதுல சொல்லப்படுகிறதுன்னு பாருங்க. என்றும் இத்தடம் மீன் இலவாக, இலவாகனா இல்லாதவாக, என்றும் இத்தடம்னா இந்த பொற்றாமரை குளம் என்னைக்குமே ஃபார் லைஃப் டவுன் த லைன்ஸ் மீன் இல்லாமல் போக, நீ நன்று சால் வரம் நல்க என, நீ ஒரு நல்ல வரத்தை, இதில் மீன்கள் இருக்கக்கூடாது என்ற நல்ல வரத்தை நீ தருக என்று. என்றும் இத்தடம் மீன் இலவாக நீ நன்று சால் வரம் நல்க என, இந்த குளத்துல இனிமே மீனே இருக்கக்கூடாது என, வெள்ளி மா மன்றுளானும் வரம் தந்து போயினான். நம்ம பார்த்தோம்ல வெள்ளி நிறம், அந்த கைலை மலையினுடைய நிறம். அந்த வெள்ளி மா மன்றுளானும், அந்த கைலை மலையில இருக்கின்ற சிவபெருமானும் அந்த வரத்தை, எந்த வரத்தை? இந்த பொற்றாமரை குளத்திலே இனிமேல் மீன்கள் இருக்காது என்ற நல்வரத்தை கொடுத்துவிட்டு போயினான். சரி. கேட்டாரு, நாரை பறவை கேட்டது, சிவபெருமான் கொடுத்துட்டாரு. மீன் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. அன்னைவரில இருந்து இன்னை வரைக்கும் இல்லைன்னு பார்த்தோம். இந்த 4வது லைன் தான் முக்கியம். என்னன்னா, சென்று நாரை சிவலோகம் சேர்ந்ததால். இப்ப இந்த பாட்டுல நாரை சிவலோகம் கொடுன்னு கேட்டதா சிவபெருமான? இல்ல. அவருக்கு அது கேட்டதெல்லாம் இந்த மீனை சாப்பிட்டா என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே பிற்காலத்துல பாவம் வந்துவிடும். மதுரை கோயில்ல இருக்கிற மீனை போய் நீ சாப்பிட்டிருக்கிற, விலைக்கு வாங்கி சாப்பிட்டிருக்கேன். நம்மலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாவம் பண்றோம் பாருங்க. அப்படி இருக்கிறப்ப மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக ஒரு வரம் கேட்க சிவபெருமான அந்த வரத்தையும் கொடுத்தேன். நீ கேட்காத ஒன்றையுமே கொடுத்தேன்னு பாருங்க. சென்று நாரை சிவலோகம் சேர்ந்ததால். நாரைக்கும் சிவலோக பதவியை இறைவன் கொடுத்தார். அப்படின்னா அந்த விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருப்பான். ஆனால் ஒரு வார்த்தை அந்த நாரை சொல்லியது, என்னைக்கு என்னுடைய பிறவி துன்பம் போகும்னு நினைச்சது சிவபெருமானை பார்த்து உடனேயே தோன்றி வரத்தை கொடுத்தார் என்பதனாலே தேவர்களுக்கு இருக்கின்ற சிக்கல் நமக்கு கிடையாது. We are treated with very differentially, very affectionately and very lovely by Lord. எத்தனை நிகழ்ச்சிகள் நான் சொல்றேன் பாருங்க. இதே மதுரைக்கு அருகில பூவனம்னு ஒரு ஊர். பூவனம்னு ஒரு ஒரு ஊரு. வைகை நதி கரையில தான் இருக்கு அது. அங்க வந்து ஒரு 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 பெண் வசித்தாள். அவருடைய பேர் பொன்னணையாள்னு பேர். அப்படியே பேருக்கேற்றபடி பொன் நிறமு,
பெரிய வெரி டேலண்டட் இன் டான்ஸ், இன் மியூசிக், இன் வேரியஸ் டிஃபரண்ட் ஆர்ட்ஸ். ரொம்ப திறமைசாலியாக இருந்தால், கோயிலிலே சென்று தினமும் அவள் வந்து சிவபெருமான் முன்னால் நாட்டியம் ஆடுவாள். இசையான பாடல்கள் எல்லாம் பாடுவாள். இப்படி மெ இருந்தது. அந்த அந்த கோயிலுடைய சிவபெருமான் பேரு பூவனநாதர். அந்த பூவனநாதரை நல்ல தினமும் சென்று நாட்டியமாடி அங்க வருகின்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து, அவர்களை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உணவும் கொடுத்து, அன்னதானமும் பண்ணி அவர்கள் வீட்டிலே அது தங்க வைத்து, வருகின்ற அடியார்களுக்கு வேற என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து அனுப்புவார். அவள் சிற்பக்கலையிலும் சிறந்திருந்தவள். அவளுக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. ம சிவபெருமானுடைய திருவுருவத்தை தங்கத்தினாலே செய்து, நான் கோயிலிலே சேர்ந்து அந்த கோயில் அந்த ஊர் கோயிலிலே நான் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இவளுக்கு வந்து வருமானம் கொடுப்பது அந்த அந்த சிற்பக்கலையில ஏதோ செஞ்சு விக்கிறது. பின்பு நாட்டிய கலையில அந்த பணங்கள் எல்லாம் அந்த பொருள்கள் எல்லாம் தினமும் அன்னதானம் செய்வதற்கே சரியாக போய்விட்டதுனால, இந்த வரவும் போக்கும் சரியா இருந்ததுனால கையில காசு இல்ல. ஆனா தினமும் கடவுள வேண்டிட்டு இருக்காரு. நான் உனக்கு வந்து தங்கத்திலே நான் வந்து உனக்கு சிலை செய்து வைக்க வேண்டுமேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கடவுள் பார்த்தார். சோமசுந்தர பெருமான் பார்த்தார். சரி நம்மளுடைய அன்புக்கு உட்பட்டவள் தினமும் இப்படி வருத்தப்படுகின்றாளே, தங்கத்தாலே எனக்கு உருவம் செய்யணுங்கிறாளே, என்ன செய்யலான்னு பார்த்தார். ஒரு அடியார் உருவத்திலே அவர் அவளுடைய வீட்டிற்கு வருகின்றார். அங்க ஒண்ணும் சொல்லாம அந்த ஹால்ல ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கிறார். அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார். வருகின்றவர்கள் எல்லாரும் கோயிலுக்கு சென்றனர். அங்கே வந்து இவர் எப்பொழுதும் கொடுக்கின்ற அன்னதானத்தை மகிழ்ச்சியுடன் உண்டுவிட்டு மத்த அடியார்களெல்லாம் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இவர் சாப்பிடவும் வராமல் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து, இந்த பொன்னணையாளுடைய தோழிகள் எல்லாம் அங்கு அமர்ந்திருந்தவரை பார்த்து, "ஏன் நீங்கள் இன்னும் உணவு அருந்த வரவில்லை?" என்று எங்களுடைய வீட்டு தலைவியார் பொன்னணையாள் கேட்கின்றார். "உங்களை பார்த்திருக்கின்றார். நீங்கள் அமைதியாக இங்கேயே இருக்கின்றீர்களே, பசியுடன் இருப்பீர்களே" என்று வருந்துகின்றார். "உடனே வாருங்கள். உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்கின்றோம்" என்கின்றார்கள். "குளிக்கின்றீர்களா? ஆடை வேண்டுமா? சாப்பாடு வேண்டுமா? என்ன வேண்டும்?" "இல்ல, இல்ல. உங்களுடைய பொன்னணையாளை இங்கே வர சொல்லுங்கள். நான் போக மாட்டேன்" அப்படிங்கிறாரு. பொன்னணையாளுக்கு செய்தி போய் அங்கே வேகமாக வருகின்ற நம்மளை ஒரு அடியார் கூப்பிடுகின்றாரு என்று வந்தாங்க. "உன்னுடைய மனதிலே ஒரு வேதனை தெரிகின்றது. அது முகத்திலே வெளிப்படுகின்றது. ஆனா நீ மறைத்துக் கொண்டு இவ்வளவு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாயே, உன் மனதிலே என்ன வேதனைன்னு?" கேட்டார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். யாருமே இப்படி நம்மள பார்த்து கேட்டதில்லையே. நம்ம மறைச்சு தானே வச்சிருந்தோம் நம்மளுடைய இந்த நிராசையை இப்படின்னு சொல்லி, "ஆமாம், இறைவனுக்கு நான் பொன்னினாலே ஒரு சிலை செய்து கோயிலிலே வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கையிலே பொருள் ஏதும் இல்லை" அப்படின்னு. அதற்காக நான் வந்து ஆல்ரெடி மெழுகாலே அந்த உருவத்தை எல்லாம் என்னுடைய கற்பனையிலே செய்து, அதையும் என்னுடைய சாமி ரூமிலே வைத்திருக்கின்றேன். அது வெறும் மெழுகு. நான் அதன் மேலே தங்கத்தை வார்த்து நான் செய்ய வேண்டும். நடக்கவே இல்லை அப்படிங்கிறார். உடனே சிவபெருமானாக வந்த அந்த அடியவர், "இன்று ஒன்று செய். இன்று இரவு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பாத்திரங்களை எல்லாத்தையும் இப்பொழுது கொண்டு வந்து கொடுங்கிறார்." அவ எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து சிவபெருமான் முன்னாலே கொடுக்க, இவர் அப்படியே நடிக்கிறார். கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லி, அதுக்கு ஏதோ 2 மந்திரத்த சொல்லி, மொன என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி, இதெல்லாம் தேவையில்ல சிவபெருமானுக்கு. நினைச்சா அது பவுனாயிருக்கும். ஆனாலும் மந்திரத்த சொல்லி நீரை தெளித்து, "இன்று இரவு இந்த 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 பாத்திரத்தை நள்ளிரவு 12 மணிக்கு நீ வெளியிலே எடுத்தால், அவை எல்லாமே தங்கமாக மாறி இருக்கும். அதை உருக்கி நீ சிவபெருமானுக்கு நீ நீ உருவம் செய்து கொள்ளலாம்ங்கிறார்." இவளுக்கு ஒரே ஆச்சரியம். ம். "நீங்களும் கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்கள்" என்று சொல்ல, "நான் இருக்க முடியாது, தேவையில்லை. நீனே செய்யலாம்" என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பொன்னணையால் சரியாக 12 மணிக்கு வந்து இந்த பாத்திரங்களை எடுத்து பார்த்தால், எல்லாம் தங்கமாக ஆகியிருந்தது. அவளுக்கு அப்படியே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ம் அ அந்த அந்த பாத்திரங்களை எல்லாம் அந்த தங்க பாத்திரங்களை எல்லாம் உருக்கி, அந்த மெழுகு பொம்மையிலே அந்த விக்கிரகத்தின் மேலே ஒரு தங்க விக்கிரகமாக செய்து, இறைவனிடம் கோயிலிலே அதை வந்து ஒப்படைக்கின்றாள். மீதி இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு அந்த கோயிலுக்கு திருவிழாவும் நடத்தி, பின்னர் அவர் வீடு பேறு வீடு பேறு அடைந்தார். இது பொன்னணையாளுக்கு இறைவர் கொடுத்த அந்த நற்கதி.
ஆணவ மலம் ஏதும் இல்லாமல் வெறும் அன்னதானமும் கோயிலிலே வருகின்றவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து கொண்டிருந்த அந்த பொன்னணையால் மனதிலே தான் வேண்டிக் கொண்டிருந்தார். எங்கேயும் ஒண்ணும் பட்டியலும் போடல, ஒண்ணும் போடல. நான் இறைவனுக்கு ஒரு தங்கத்தினாலான ஒரு சிலையை செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க, இ இ இறைஞ்சினாள். மனத்தளவிலே ஏத்தினாள், இறைஞ்சினாள். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்ற சிவபெருமான், இந்த இந்த மானிட பெண், இந்த பொன்னணையால் ஏத்த ம தி அவளே கேட்காமல் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டு வந்து சிவபெருமான் அவளுக்கு உதவி செய்தார் என்றால், முதலிலே நாரை ஒரு பறவைக்கு எப்படி வந்து உதவி செய்தார் என்று பார்த்தோம். அடுத்தது ஒரு ஒரு மானிட பெண்ணுக்கு வந்து எப்படி அவ ஒண்ணும் பெரிய படிப்புலாம் இல்ல. கலைகளிலே சிறந்தவளாக இருந்தவள் எப்படி சிவபெருமான வந்து அருள் புரிந்தார் என்று பார்த்தோம். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? விண்ணோர்கள் ஏத்தினால் தான் மறைந்திருந்து அருள் புரியாமல் கால தாழ்த்துகின்ற அந்த சிவபெருமான் மற்றோர்கள் ஏத்த விரைந்து வந்து அருள் புரிவான் அப்படிங்கிறது தான் கதை. சரி. இவ இவ்வளவு பெரிய கலைகளிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவள். புண்ணியம், நற்காரியங்கள் எல்லாம் செய்தவள். அவளுக்கு வந்து குடுக்குறாரே. இந்த அளவுக்கு ஞானம் இல்லாதவர்களுக்கும் குடுப்பாங்களா? அப்படின்னா, இவ கலையிலே எல்லாம் சிறந்தவளாக ஆடற் கலையிலிருந்து, நாட்டிய கலையிலிருந்து, சிற்பக்கலை வரைக்கும் பொன்னணையால் தெரிந்திருந்தாள். சரி. மற்றவர்களுக்கு எப்படி அப்படின்னா, மற்றவர்களுக்கு இன்னும் ஈஸிங்கிறார். அறியாதவர்களுக்கு யார்ட்ஸ்டிக் வந்து எப்படின்னா, ஒரு டாக்டரேட், பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சீங்கன்னு வச்சுங்க. அதுல இருக்கிற வினாக்களும், தேர்வினுடைய நிலைகளும் மிக கடினமாக இருக்கும். எல்கேஜி படிக்கிற ஒரு பையனுக்கு டெஸ்ட் வச்சீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, அவன் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. அப்ப படிப்பே இல்லாதவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாருன்னா, கடவுள் என்ன வச்சாருன்னா, ஒண்ணுமே தெரியவே வேண்டாம் நீ, நீ பாஸ்ன்னுடுவாரு. அதுதான் இன்னும் சிறப்பு. நம்ம இன்னும் கீழ் நிலையில இருக்க இருக்க, நமக்கு வைக்கப்படுகின்ற அந்த தேர்வுகள் மிகவும் இன்னும் எளிமையாக தானே நமக்கு என்ன நம்ம என்ன பிஹெச்டியா என்ன? நம்ம சாதாரண லோக்கல் ஆச்சே. அந்த அளவுக்கே நமக்கு வந்து நம்ம வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுப்பார் என்பதுதான் சிவபெருமானுடைய கதை. வேதாரண்யம் எல்லாரும் போயிருப்போம். தமிழ்ல அதுக்கு திருமறைக்காடு என்று பெயர். அந்த வேதாரண்யத்திலே ஒரு கோயில் சிவபெருமானுக்கு முன்னாலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நெய் ஊற்றி வைத்திருக்கின்றார்கள். விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த திரி காற்றினுடைய அசைவினாலே சிறிது அசைய, அந்த நெய்யிலிருந்து கொஞ்சம் தூரம் போயி, அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீ, அந்த அந்த நெருப்பு குறைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சமயத்திலே அங்கே ஒரு எலி வந்தது. எலிக்கு சிவபெருமானுடைய முன்னிலையில் ஏற்றப்பட்ட தீபம் குறைந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம்லாம் கிடையாது. அதுக்கு அவ என்ன பொன்னணையால என்ன கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதற்கு. அது எலி, சாதாரண எலி. அந்த நறுமணமுள்ள அந்த நெய்யினுடைய வாசனையை குடிப்பதற்காக டக்கென்று பாய்ந்து அந்த நெய்யிலே தன்னுடைய மூக்கை வைக்க, அதிலே சிறிது அசைந்து போய் அந்த திரி சரியான நிலைக்கு வந்து திரி முன்னை விட இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. வந்த பக்தர்கள் சிவபெருமானை நன்கு தரிசித்துவிட்டு சென்றார்கள். அப்ப இறைவனுடைய தியரி ஆஃப் ரிவார்ட் பாருங்க. நீங்க என்ன செய்றீங்கங்கிறது அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. செயலினாலே என்ன ரிசல்ட்ன்னு தான் பார்ப்பாரு அவரு. ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா, டேக் இட்ன்னு அவருக்கு தன்னையே குடுத்துருவாரு. இப்ப இந்த 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 எலி என்ன பண்ணுச்சு? நெய்யுக்கோசரம் தான் அது மூக்கை தொட்டது. அந்த மூக்கில சூடு வாங்கியது. ஆனால் அந்த திரி சரியாக வந்து பிரகாசமாக எரிந்து பக்தர்கள் எல்லாம் சிவபெருமானை, ஆஹா! சேர நல்லா தெரிகின்றார் இது தேவன் அப்படி என்று வாழ்த்தி வணங்கிவிட்டு போவதற்கு உதவி செய்ததினாலே, அந்த 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 எலிக்கு அடுத்த பிறவிலே உலகத்திலெல்லாம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய அந்த நம்ம ம ம அடுத்த பிறவிலே அந்த 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 எலிக்கு நம்ம அரசனுடைய பிறப்பு கிடைத்தது. அது யார் அப்படின்னு அப்படின்னு சொன்னா, மாவலி சக்கரவர்த்தி. பலி சக்கரவர்த்தி தான் இந்த இந்த பிறவிலே எலியாக இருந்து, அடுத்த பிறவிலே மண்ணெல்லாம் ஆட்சி செய்கின்ற மாவலி சக்கரவர்த்தியாக கிடைத்தது. அந்த எலி பண்ண ஒரே ஒரு பயன் என்ன? எல்லோரும் சிவபெருமானை பார்ப்பதற்காக கோயில்களிலே அந்த ஒரு விளக்கை ஒழுங்கா ஏத்திட்டு போச்சு. அவ்வளவுதான். அதனால தான் கோயிலுக்கு போறப்ப நம்ம எல்லாம் ஒரு தீபம் எல்லாம் எடுத்துட்டு போயி, கோயில்ல ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா, அதுல எண்ணெய் ஊத்திட்டு வாங்க. எதனாலன்னா, ஒரு எலிக்கே அப்படிப்பட்ட பயனை சிவபெருமான் கொடுத்த, நமக்கும் கொடுப்பான் என்பது அந்த கதையினுடைய தத்துவம். திருமறை காடு தன்னில்
நீண்டு எரி தீபம் தன்னை, நல்லா எரிஞ்சுகிட்டு இருந்த தீபம் தன்னை, கரை நிறத்து எலி, அதுவும் கருப்பு கண்ணங்கரேன்னு ஒரு எலி, கரை நிறத்து எலி, தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட. அது 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 பண்ணப்ப அதுக்கு மூக்கும் சுட்டு போச்சு. ஏன்னா, அது அது அதனுடைய கவனம் பூரா இருந்தது நெய்யில. ஆனா நெருப்புல பட்டுடுச்சு மூக்கு. அதனால தான் நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சது. தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட, நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பார் போலும் குறுக்கை விரட்டனாரே. இந்த ஒரு சின்ன செயல் செஞ்சாலே, இந்த செயல்ல அந்த எலி ஒண்ணும் கேட்க கூட இல்ல. அது தவமும் பண்ணல. எனக்கு இதெல்லாம் வேணும்னு. நீ ஒரு நல்ல காரியம் செய்தால், அதற்கு குறைவர ஒரு மல்டி மில்லியன் டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்து ரிவார்டை சிவபெருமான் கொடுப்பார். அப்ப தேவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல புண்ணிய எண்ணங்களுடைய அந்த மதுரை நாரை பறவையா இருக்க வேண்டிய அவசியமில்லை. கலைகளெல்லாம் சிறந்த அந்த பொன்னிணையாள் மாதிரி இருக்க வேண்டாம். கரை நிறத்து எலியாக நீங்கள் இருந்தாலும், செயலினாலே ஒருவருக்கு ஒரு நன்மை உண்டாகியிருந்தால், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி இறைவன் அவர்களுக்கு அப்படி ஒரு நல்லதை அவர் கொடுப்பார். அது மாரி எத்தனையோ இது இருக்கு. மார்க்கண்டேயர் எடுத்துங்க. மார்க்கண்டேயருக்கு பிறக்கின்ற பொழுது 16 வயது தான் என்று கணக்கெடுக்கப்படுகின்றது. மிருகண்ட முனிவர்ன்னு பேரு. அவங்க அப்பா பேரு. அ மருத்துவதி தன் தாயினுடைய பெயரு. ஒரு விதத்தில் இவங்க 2 பேர் தான் காரணம். என்னன்னா, சிறப்பாக 16 வயதே இருக்கின்ற சிறப்பான ஒரு மகன் வேண்டுமா? சிறப்பு இல்லாமல் நீண்ட காலம் வாழ்கின்ற ஒரு மகன் வேண்டுமான்னு கேட்கிறப்ப, அந்த மகனெல்லாம் இவங்க கேட்கல. 16 வயசு இருந்தா போதும், சிறப்பானவனாக இருக்கணும்னு கேட்டுட்டாங்க. 16 வயசு வந்தது, மகனுக்கு உண்மை தெரிகின்றது. நம்ம வாழ்க்கை இதோட முடிய போதுன்னு. ஐயோ! அவர ஒண்ணும் அப்பா, அம்மா போய் ஏன்பா இப்படி ஒரு வரம் தேடுனீங்க? நீங்கலாம் 100 வயசு இருக்க போறீங்க. எனக்கு 16 வயசு தானே நீங்க கேட்டதுன்னு அவர் சண்டைக்கு போல. சிவபெருமானை பிடித்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று யமன் வருகின்ற பொழுது சொல்ல, சிவபெருமான் அந்த அந்த மார்க்கண்டேயருக்கு எழுதப்பட்ட விதியின்படி வாழ்க்கை நடந்தா கூட, அந்த விதியை மாற்றி 16 வயது ஆகிவிட்டது என்று யமன் சிவபெருமானுக்கு முன்னாலே விவாதம் செய்கின்றான். ஆர்க்யூ பண்ணுகின்றான். 16 வயது முடிந்து 1 நாள் ஆகிவிட்டாலும் அவனுக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லை. உயிர் இருக்கக்கூடாது என்று சிவனுடைய வாதம். இது யமனுடைய வாதம். சிவன் என்ன பண்ணாரு? அப்படிதானே? ஓகே. இன்னையிலிருந்து என்னைக்குமே மார்க்கண்டேய முனிவருக்கு 16 வயசு தான். நீ நாளைக்கு வந்தீன்னா 16 வயசு ஒரு நாள் கிடையாது. என்றென்றும் அவனுக்கு 16. அப்ப 16 வயசு முடிந்த பிறகு நீ அவனை எடுத்துக்கொள். ஆனால் அவன் என்னென்னைக்குமே 16 வயசா தான் இருப்பான். உன்னால் எடுக்கவே முடியாது என்று வரம் கொடுத்தார். அதனால தான் என்றைக்கும் 16 வயசுங்கிறது மார்க்கண்டேயருடைய வயது. மீறி வந்த அந்த அந்த யமனை காலால் உதைத்து தள்ளினார். அந்த யமன் தேவர். தேவருக்கு அவன் தொழிலை செய்கின்ற அந்த தேவருக்கு அவர் அருள் செய்யவில்லை. தன்னை வணங்கி தன்னை கட்டுப்பிடித்துக் கொண்டு சரணடைந்த மார்க்கண்டேயருக்கு அப்படி ஒரு அருள் புரிந்தார். ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. அந்த மார்க்கண்டேய முடியவர்க்காக காலால உதைத்தான் அந்த அந்த சிவபெருமான். அதனால சென்று தொழுமென்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே. இப்ப நம்ம கடைசி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லைன். என்னன்னா, நம்ம போய் நின்னோம்னா, "ஏன் இவ்வளவு நாள் நீ வரல?" இன்னைக்கு தான் நம்ம கேட்கிறோம்ல, "வாங்க, வாங்க எப்ப வந்தீங்க?" அப்படின்னா, எப்ப வந்தீங்கன்னு நம்ம கண்ணு முன்னால தெரியுதுல்ல. ஒரு பேச்சு வழக்குல நம்ம பேசுறோம்ல. வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினர் வந்தாங்க. "வாங்க, வாங்க எப்ப வந்தீங்கன்னு?" "இப்ப தானே வரேன்." தெரியலையா உங்களுக்கும் கேட்க மாட்டாங்க. எப்ப வந்தாலும், "இத்தன நாளா வரவில்லையே மகிழ்ச்சிங்கிற கேள்வி." சிவபெருமான் நம்மள பார்த்து கேட்பாராம். என்ன கேட்பாராம்? "என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே." அவரு அந்த கைய கால்லாம் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறத பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னால போய் நின்னா, "இத்தன நாளா ஏன்டா வரல? இப்பதான் வரியா?" அப்படின்னு கேட்பாராம் நம்மள. இப்ப நமக்கு அருள் கொடுப்பதற்காக. ஏன்னா, அருள் யாருக்கு கொடுக்க மாட்டாரு? விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருக்கின்ற சிவபெருமான், நம்ப போய் நின்னோம்னா கோயில்ல, "என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே" என்று என்று அவனை நம்பி இருக்கின்ற அவனுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே மறைந்திருக்காமல் வெளிப்பட்டு அருள் செய்வான் என்பது இந்த 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 வரியினுடைய பொருள். அடுத்து, வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. இருள் அப்படின்னா அறியாமை. மாய இருள் அப்படின்னா அப்படி ஒரு பெரிய அறியாமை.
இருளிலே இருக்கின்றோம் என்பது தெரிந்தா அது ஒரு அறிவு தானே. இப்ப எனக்கு கண்ணு தெரியல. ஏன் அப்படின்னா, லைட் இல்லைங்க. அதனால இருளா இருக்கின்றது அப்படின்னு. இந்த மாய இருள்னா, ஆர்டினரி இருளுக்கும், மாய இருளுக்கும் என்ன பொருள்னா, நான் இருளிலே இருக்கின்றேன் என்பதையும் தெரியாமல் இருக்கின்ற அஞ்ஞானம். இப்ப இந்த நாலெட்ஜ் ஸ்கொயர்ல ஒரு ஸ்கொயர் இருக்கும். தட் ஐ டோன்ட் நோ தட் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது. அதான் வந்து மாய இருள். சாதாரண இருளோட இன்னும் அதிகம் அது. அந்த அறியாமையும் நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று அறியாதிருத்தல். அது மாய இருள். அது அது ஏன் அந்த மாய இருளிலே இந்த ஜீவாத்மாக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது அதிலே அது ஒன்று ஏதோ ஒன்று மறைக்குதுன்னு போடுறார்ல. "வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை." வினையினாலே கட்டப்பட்டு, வினையினாலே என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருப்பதனாலே, என்னை சுற்றி அறியாமை இருக்கின்றதுன்னார். அதுல ஒரு வார்த்தை போட்டார். என்ன போட்டார்? "வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை." வல்லுன்னு ஒரு போட்டார். வல்லுன்னா வன்மை. ரொம்பவும் பவர்ஃபுல் எது அப்டின்னா, இந்த வினைகள் தான். இந்த வினைங்கிறது ஒரு சாதாரண ஒண்ணு கிடையாது. நம்ம செய்யறப்ப ஈஸியா செஞ்சுடுறோம். அறியாமையினால செஞ்சுடுறோம். ஆணவத்தினால் செய்கின்றோம். இன்னும் பிற மலங்களினுடைய கலப்பினாலே நாம் வினைகளை செய்து விடுகின்றோம். ஆனால், அந்த அந்த வினைகளுடைய பயனுக்கு தேர் இஸ் நோ எஸ்கேப் அப்படிங்கிறதுனால தான் வல்வினையேன். அந்த வல்வினைகளை செய்தவன் வினையேன் நான். அந்த வல்ல வன்மையான வினைகளால் செய்து கட்டுண்டப்பட்ட நான், அது வந்து என்னை மறைந்திட மூடிய மாய இருளை. வல்வினை என்பதற்கு இன்னொரு காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிறவியிலே செய்கின்ற வினைகள் தான் என்னை வந்து கட்டுப்படுத்துன்னு கிடையாது. பல பிறவிகளிலே இருக்கின்ற என்னுடைய செய்த வினைகள் எல்லாம் அக்யூமுலேட் ஆயி, இந்த 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 பிறவியிலேயும் வந்து என்னை பாழ்படுத்துகின்றது. அது இல்லாமல் இந்த பிறவியிலே செய்கின்ற வினையும் அதாவது காலையில செஞ்சா ஈவினிங் கிடைச்சிரும். சில பனிஷ்மென்ட், சில ரிவார்ட்ஸும், சில பனிஷ்மென்ட்டும். முற்பகல் செய்யின், பிற்பகல் ம் தானே வரும். அதுக்கு ஒண்ணு நம்ம வழிகாட்டி எல்லாம் சொல்ல வேண்டியதில்ல. தானாவே அது வந்து விடும்ங்கிறாங்கல்ல. அப்படி இந்த பிறவியில செய்த வினையும் நம்மை வந்து சேரும். இதற்கு முன்னால் இருந்த பிறவிகளிலே செய்த வினையும் இதுக்கு நமக்கு வந்து ம ம வந்து வந்து சேரும். இது ஏன் இந்த பிறவிதோறும் இந்த வினைகள் நம்ம இப்படி வருதுன்னா, இப்படி வருவது என்பது நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. சில சமயம் தெரிந்தால் கூட நம்முடைய பிம் ம காம இச்சைகளினாலே, ஆசைகளினாலே, ஆணவத்தினாலும், மாயையினாலும் அந்த அந்த தெரிந்திருந்தும் நாம் இந்த செயல்களை செய்வதனாலும், இந்த வினைகள் நம்மை விடாமல் வந்து பிறவிதோறும் துன்புறுத்துகின்றன. நம்முடைய அஞ்ஞானத்தை அது மேலும் வளர்த்து விடுகின்றது. இந்த 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 அதனால தான் "வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளைன்னு" ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒரு 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 இது எப்படி இந்த 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 வினைகள் நம்மை வந்து உறுத்தும் என்பதற்கு ராமாயணத்திலே ஒரு கதை சொல்கின்றேன். நாம் மறக்கக்கூடாத கதை. தசரதன் பெரும் செல்வந்தன், சக்கரவர்த்தி. ம் அ அவனுடைய செல்வச் செழிப்பிற்கும், அதிகாரத்திற்கும் கம்பன் ஒரு ஒரு போற போக்குல ஒரு 3 வார்த்தையில ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, "கோக்கல் வைகும் முற்றத்தான்ங்கிறார்." அவனுடைய வீடு அரண்மனை எப்படி இருக்குன்னு சொல்ல வராரு. கோன்னா அரசன். கோக்கல்ன்னா என்ன? கோக்கல்ன்னா பல அரசர்கள். கோக்கல் வைகும், வைகும்ன்னா வசிக்கின்ற. முற்றத்தான்னா முற்றம்ங்கிறது வீட்டுக்கு வெளியில இருக்கிற போர்டிகோ. அரண்மனை தசரதனுடைய அரண்மனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கம்பன் அப்படியே வெளியில இருந்து பார்த்தானா, அங்க என்ன வெளியில அம்மாம் பேர் எல்லாம் பெரிய கிரிடெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தேர்ல அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்களே வெளியில. ஈசி சேர் போட்டுட்டு என்னன்னா, ஐயோ! சாதாரண ஆளுங்க இல்லையே அவங்கலாம் ராஜாக்கள். ஒரு இல்ல பல ராஜாக்கள். அவங்க ஏன் வெளியில இருக்கிறாங்கன்னா, தசரத சக்கரவர்த்திய பார்க்கணும்னா, இன்னும் உள்ளார ஒரு 200 ராஜாக்கள் வந்து கப்பம் கட்டிட்டு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போனா தான் இந்த ராஜா அரண்மனை உள்ளாரே போறதுக்கு இடம் கிடைக்குமா. அப்படி அத்தனை ராஜாக்கள் வந்து வீட்டுக்கு வெளியிலே இருந்து காத்துக் கொண்டிருந்து தசரதனை பார்த்து வணங்கி மரியாதை செய்துவிட்டு செல்வார்களாம். அப்படி ஒரு 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 பவர்
அந்த தசரத சக்கரவர்த்திக்கு. அதனால அந்த அரண்மனையிலே வசிக்கின்றவர்கள் அந்த வீட்டுக்கு பாருங்க முன்னால நிறைய பிச்சைக்காரங்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோறு போடுற வீடா இருந்ததுன்னா. இப்ப அதுவும் கிடையாது. தசரதனுடைய அரண்மனை எப்படி இருக்குன்னா, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அங்க முன்னால போனீங்கன்னா, அந்த தெருவு, அந்த முற்றம் எல்லா இடத்துலயும் ராஜாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மகாராஜா நான் பார்க்கறதுக்கு, சக்கரவர்த்திய பார்க்கறதுக்கு. அதுதான் அவருடைய இடம். கோக்கல் வைகும் முற்றத்தான்னு. அத்தனை பெரிய சக்கரவர்த்தி இளைஞனாக இருந்த பொழுது காட்டுக்கு செல்கின்றார். பெரிய வீரன் தசரதன். சந்தேகம் இல்ல. தசரதன், தசம்னா 10. 10 விதமான வழிகளிலும் தன்னுடைய தேரை ஓட்டிச் செல்கின்ற வித்தையை அறிந்தவன். அது எப்படி 10 டைரக்ஷன் கிடையாது. 8 தானே இருக்கு டைரக்ஷன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்மேற்கு, வடகிழக்குன்னு. இன்னும் 2 வந்து மேலும் கீழும். தசரத சக்கரவர்த்தியுடைய தேரு பறந்து மேலேயும் போகும், பூமிக்கடியிலயும் போகிற அளவுக்கு அவனுக்கு ஓட்டுகின்ற வன்மை உடையவங்கிறதுனால தசரதன். 10 விதத்திலே தன்னுடைய ரதத்தை ஓட்டுகின்ற சிறப்புடையவன்னு பேரு. பெரிய வில்வித்தையிலே சிறந்தவன். காட்டிற்கு செல்கின்றான். ஒரு யானை சத்தம் கேட்கின்றது. அந்த யானையை அடிக்க வேண்டும். யானையை இருளிலே மறைந்திருந்தால் தான் அது அருகிலே வரும் என்று ஒரு புதர் அருகிலே மறைந்திருக்கின்றான். அப்பொழுது அந்த சத்தம் மிக அருகிலே கேட்கின்றது. ஒரு குளத்திலே அந்த யானை நீர் குடிப்பது மாதிரி இவன் உணர்கின்றான். சப்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஒரு கொல்கின்ற ஒரு அம்பை எடுத்து ஏவுகணை ஒரு வில்லை எடுத்து ஒரு அம்பை பூட்டி அவன் வந்து அந்த சத்தம் கேட்கின்ற திசையை நோக்கி எய்துகின்றான். அது அந்த அந்த அம்புக்கு பேரே வந்து சப்த வேதின்னு பேரு. அந்த அம்புக்கு பேரு. அந்த விட்ட உடனே ஐயோ! அப்பா! என்று அலறிக்கொண்டு ஒரு ஒரு மனித குரல் கீழே விழுகிறதை கேட்டுவிட்டு, ஐயோ! தப்பு செய்து விட்டோமோ என்று அலறி அடித்துக்கொண்டு தசரத சக்கரவர்த்தி வேகமாக ஓடுகின்றான். அங்கே பார்த்தா, அந்த குளத்திலே ஒரு சின்ன வாயுடைய ஒரு பானையிலே ஒரு அந்தண சிறுவன் நீர் மொண்டு கொண்டிருக்க, அவனுடைய தலையிலே அடித்து அந்த அம்பு அடித்து அவன் மயங்கி கீழே விழுந்து விட்டான். இறக்கப் போகின்றான். இவனை மடியிலே தசரதன் அவனை மடியிலே தூக்கிக் கொண்டு, ஐயோ! மகனே தெரியாமல் செய்துவிட்டேன். ம் அ இந்த சப்தத்தை கேட்டு நான் யானை ஒன்று நீர் குடித்துக் கொண்டிருக்கின்றது என்று நினைத்து, கண் தெரியாத காரணத்தினாலே, நான் கண்ணால இருவலைய பார்க்க முடியாத காரணத்தினாலே, நான் யானை என்று அம்பு எய்தி உன்னை நான் கொன்று விட்டேனே என்று சொல்ல, உயிர் போய்க் கொண்டிருந்த அந்த மகன், இங்கே அருகிலே தான் எனக்கு கண்ணு தெரியாத என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தான் உதவி செய்து கொண்டு என் வாழ்க்கையை நான் கடத்திக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர்கள் நிர்கதியாகிவிட்டு என்னை நீ கொன்று விட்டாய். இப்பொழுது கூட ஒண்ணும் அட்லீஸ்ட் இந்த தண்ணியாவது உடனே கொண்டு போய் அந்த பெரியவர்களுக்கு, என் பெற்றவர்களுக்கு கொடு என்று சொல்லிவிட்டு அவன் இறந்து விட்டான். வேகமாக இந்த நீர்ப்பானையை எடுத்துக்கொண்டு ஓட அந்த அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகன் வருவான் என்று காத்துக் கொண்டிருக்க தசரத சக்கரவர்த்தி அங்கே சென்று அவர் கால்களிலே விழுந்து அவனை பெரியோரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கே என்னுடைய மகன் இங்கே இருந்தானே என்ற ஒரு தவறு செய்து விட்டேன். ஆனால் தெரியவில்லை. சப்தத்தை கொண்டு யானை என்று நினைத்து இருட்டிலே நின்று கொண்டு நான் ஒரு அம்பு எய்து உங்கள் மகனை கொன்று விட்டேன். தயவு செய்து என்னை சபித்து விடாதீர்கள். என்று am I audible? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இப்ப நல்லா கேக்குதுண்ணா. ஒரு செகண்ட் மட்டும் கேட்கல. திருப்பியும் சவுண்டே இல்லை இப்போ. ஆமா, மறுபடியும் சவுண்ட் இல்லை.
இப்ப தெரியுதா? Yes. ஓகே. ஐ திங்க் தேர் இஸ் சம் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஓகே. தசரதன் ரொம்ப கோச்சுட்டார் தெய்வம். எஸ். நான் தெரியாமல் செய்துவிட்ட காரணத்திற்காக எனக்கு நீங்கள் இப்ப இந்த வினைக்கு உரிய சாபத்தை எனக்கு கொடுக்காதீர்கள் என்று என்று சொல்ல, அவர்களும் இந்த தசரதனை நொந்து என்ன செய்வது என்று சொல்ல அந்த அந்த அந்தன தம்பதிகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்று சொன்னார்கள். இனிமேல் எங்களுடைய ஒரே மகன் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து பயனில்லை. எங்களுக்கு கண்களும் பார்வையும் கிடையாது. கண்ணாக அவன் எங்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் இல்லாமல் இருக்க நாங்கள் வாழ்வது என்பது அசிங்கம். அதனால நாங்கள் இறந்து விடுகின்றோம். ஆனால் ஒண்ணு நடக்கும். நாங்கள் எப்படி இந்த மகனை இழந்து புத்திர சோகத்தினாலே இறக்கின்றோமோ, அதே மாதிரி உனக்கும் உன்னுடைய மகனை இழந்த சோகத்திலே நீ உயிரை விடுவாய் என்று, அதுதான் நீ செய்த இப்பொழுது வினைக்கு வருகின்ற பிராயசித்தம் என்று சொல்லிவிட்டு இறக்கின்றார். தசரதனுக்கு அப்படியே வருத்தமும் கொஞ்சம் மகிழ்ச்சியும். என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக அவன் தசரத சக்கரவர்த்தியாக இருந்து 1க்கு மேற்பட்டு 3 மனைவிகளை வைத்திருந்தும் அவனுக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. ஆல்மோஸ்ட் எத்தனையோ யாகங்கள் எல்லாம் செய்தும் குழந்தைகள் இல்லாமல் இருந்ததனாலே, இந்த தம்பதிகளுடைய சாபம் என்ன சொல்கின்றது? உனக்கும் நாங்கள் எப்படி இந்த மகனை விட்டு பிரிகின்றோமோ, அதே மாதிரி நீனும் உன்னுடைய மகனை பிரிந்து அந்த புத்திர சோகத்திலே நீ இறப்பாய் என்ற காரணத்தினாலே, அட்லீஸ்ட் இந்த சாபத்தின் பிரகாரம் எனக்கு ஒரு மகன் பிறக்கின்றான் என்று தெரிகின்றது என்று தன்னை ஒருவாறு தேற்றிக்கொண்டு அவர் அரண்மனைக்கு செல்ல, பின்பு ராமன் பிறக்கின்றான். அவனை காட்டிற்கு அனுப்பி தான் செய்த அந்த செயலினுடைய சோகத்தினாலேயே அவர் இறந்து விடுகின்றார். காட்டுக்கு போன ராமன் திரும்பி வந்து விட்டான்னு சொன்ன உடனேயே அவர் இறந்து விடுகின்றார். அதான் மறைந்திட மூடிய அந்த வல்வினை அந்த வல்வினை என்பது நாம் செயலை செய்கின்ற பொழுது மிக முக்கியமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். வினை நம்மளை விட்டு அகலவே அகலாது. எப்படியும் சேரும். அது அந்த செயலை செய்வது நம்முடைய அறியாமையும் ஆணவத்தினாலும் அந்த மாய இருளை நாம் நீக்க வேண்டும் என்பது இந்த வரியிலே மாணிக்கவாசகர் சொல்கின்றது. அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இந்த வரியுடன் முடிச்சிருவோம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறம்னா புண்ணியம், பாவம்னா தெரியும். அப்ப புண்ணிய பாவங்கள் என்கின்ற அரிய கயிற்றால், முதல்ல அறியாமையும் ஆணவ மனமும் வினையும் சேர்ந்து நம்மள கண்ணை மூடிச்சு முதல் வரியில பாத்தீங்கன்னா. அடுத்து என்ன பண்ணுச்சு? கண்ணை மாத்திரம் மூடல, உங்க கையை காலையும் சேர்த்து கட்டுதுங்குது. இது இப்ப கட்டுறது அறமும் பாவமும் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அந்த கயிறு ஏன் அரும் கயிறு அப்படின்னு சொன்னார்னா, அது அறுப்பதற்கு எளிமையான கயிறு அல்ல. இந்த அறமும் பாவமும் அரும் கயிறு, அறுப்பதற்கு மிக கடினமான அந்த கயிறு. அது நம்மை கட்டும் அப்படின்னாரு. சிறப்பா 2 வார்த்தைய பக்கத்துல போட்டு அந்த கயிற்றினுடைய தன்மையை நமக்கு சொல்றாரு. அதாவது ஒரு உதாரணம் சொல்றப்ப, அந்த உதாரணம் என்னென்னலாம் நமக்கு கருத்தை காட்டுகின்றது என்று சிந்திக்கணும். ஒரு கயிறு ஒண்ணு அறமா இருக்கணும், இல்லைன்னா பாவமா இருக்கணும் இல்லையா? அதானே. ஒண்ணு தங்க சங்கிலியா இருக்கணும், இல்லைன்னா இரும்பு சங்கிலியா இருக்கணும். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டிங்கிற அந்த கயிறுக்கு பாவத்தையும் சொன்னாரு, அறத்தையும் சொன்னாரு. எப்படி அது அப்படின்னா, வினைகள் நல்வினையும் இருக்கும், அது புண்ணியத்தை உண்டாக்கும், தீய வினைகள் பாவத்தை உண்டாக்கும். கரெக்ட் தான். 2மே என்ன சொன்னார்னா, ஒரு கயிற்றினுடைய 2 பக்கம்னார். எப்படி அப்படின்னா, இப்ப என்னையே ஒருத்தர் என்னுடைய காலையும் கையையும் இந்த அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டுறாருன்னு வச்சுங்க. கட்டிட்டு ஒரு முடிச்சு போடுறாரு. ஒரு முடிச்சு போட்டா அந்த முடிச்சுல 2 பக்கம் இருக்குல்ல. ஒன்று அறம், ஒண்ணு பாவம் அப்படின்னு. அந்த அறத்தின் பக்கம் இருக்கிற அதனால நான் அந்த முடிச்சை நீக்கினால் எனக்கு புண்ணியம் உண்டாகும், நற்கதி உண்டாகும். பாவக்கயிறை அந்த கயிற்றினுடைய பாவ பகுதியை பிடிச்சிட்டு நான் தொங்கிட்டு இருந்தேன்னா மேலும் மேலும் பாவம் உண்டாகும். இது என்ன பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப ஒரு ரூம்ல ஒருத்தவங்களை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு அந்த கீயை நம்மள்ட்ட கொடுத்துடுறாங்க.
என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கீ நீங்க இந்த லாக்ல பண்ணி எந்த பக்கம் திருப்புனீங்கன்னா அது கதவு திறக்கும். எந்த பக்கம் திருப்பினால் கதவு வந்து இன்னும் பூட்டிக்கொள்ளும் என்பது நமக்கு தெரியாது. இந்த கயித்துல ஒரு பக்கம் அறம், ஒரு பக்கம் பாவம். ஆனா எது அறம், எது பாவம் நமக்கு தெரியாத மாதிரி, அந்த 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 பூட்டிலே ஒரு பக்கம் திறக்கிறது, ஒரு பக்கம் பூட்டுறது. ஆனா எது எதை செய்யும் என்று தெரியாம நம்ம கையிலே குடுத்துட்டா, அப்ப நம்ம ரூம் உள்ளார மாட்டிக்கிறதும், மாட்டிக்காததும் நம்ம செய்ற செயல்ல தான். சரியான செயல செஞ்சு, சரியான பக்கத்துல திருப்புனா கதவு திறக்கும். வேறொரு பக்கத்துக்கு போனா, இன்னும் நம்ம வந்து அந்த தாழ்ப்பாள்ல உள்ளார உள்ளார மாட்டிக்கொள்வோம்ல. அதே மாதிரி அறம், பாவம் என்ற ஒரு நம்ம கயிற கட்டுறாரு இறைவன். அறம், பாவம் என்ற ஒரு கயிறால கட்டுறாரு. 2 பக்கத்த முடிச்சு நம்மள்ட்டயே தான் குடுத்திருக்கிறாரு. அதனால உன்னை பொறுத்து உன்னுடைய செயலை பொறுத்து தான் நீ அறத்தின் வழியாக அதிலிருந்து நீ வெளிப்படுகின்றாயா? இல்லை பாவத்தின் வழியாக வெளிப்படுகின்றாயா? கயிறு ஒன்றுதான். ம் ம் அறம் கயிறுன்றது அரும் கயிறு தான். அது வந்து ரொம்ப ரேர் அண்ட் டிஃபிகல்ட் கயிறு தான். அந்த ரோப்பு, த ஒன் தட் பவுன்சஸ். பட் அது நீக்குவதற்குரிய அந்த கீயும், அதுவும் உன்னிடம் தான் இருக்கின்றது. எப்படி பயன்படுத்திக் என்பதை பொறுத்து தான் அந்த அந்த கயிறினுடைய முடிச்சு ம் நம்ம நம்ம நம்மை நம்ம நம்ம நமக்கு சுதந்திரத்தை ம தருகின்றன. அதனால அந்த கடைசி அந்த 2 வரிகள் நம்முடைய செயல்கள், "வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை" அது மாத்திரமல்ல, "அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி" இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து இந்த ஆன்மா எப்படி விடுபெற விடை விடை வீடு பேறு பெற இருக்கின்றது என்பதை வரும் வரிகளிலே சிந்தனை செய்யலாம் என்று சொல்லி, இத்துடன் இந்த சிந்தனையை நான் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், வணக்கம். சார் நம்ம இந்த நிறங்கள் சொன்னாங்கல்ல சார், ஆ. சப்போஸ் 5 பூதங்கள். சப்போஸ் இப்ப எனக்கு வந்து ஒரு பேட் கேரக்டர் இருக்குன்னா நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் ஆக்சுவலா. ஆமா. ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியே வந்தேன்னா யூ ஆர் சீயிங் யுவர் ட்ரூ கலர்ஸ் அப்படிம்பாங்க சரி. நிறங்கள். அது மாதிரி சிவனுக்கு 5 தொழில்கள்னு சொன்னீங்கல்ல 42, 43வது பாடல்ல. ஆமா. அவரோட ட்ரூ அந்த கேரக்டர்ஸ் அந்த 5 தொழில்கள், ஆமா. அதையே கூட நிறங்கள்னு எடுத்துக்கலாம். நீங்களே சொன்னீங்களே அதுவும் ஒன் ஆஃப் தி. ஆமா, அதுவும் 5 தானே. அது 5. அது எந்த அந்த நிறங்கள் பொதுவா நிறங்கள் 5னா அந்த உண்மை விளக்கம்ங்கிற அந்த சாஸ்திரத்துல ஹலோ சொல்லுங்க சார். அந்த சாஸ்திரத்துல அந்த நிறங்கள் வந்து 5 பூதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஓ அந்த அந்த மண்ணுக்கு நிறம் பொண்ணு, நீரினுடைய நிறம் சொன்னல, அந்த நிறங்கள் அந்த சித்தாந்த சாஸ்திரங்கள்ல பூதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் அந்த பூதங்களாக நிரம்பி இருக்கிற அந்த பூதங்களிலே நிரம்பி இருக்கின்றதுனாலே அதற்குரிய அந்த 5 நிறங்கள் இறைவனுடைய நிறங்களாக சாஸ்திரங்கள் சொல்றது. அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. நான் முதல்ல எடுத்துக்கிட்டது அந்த 5 தொழில்கள்னால நிறங்கள் கேரக்டர்ஸ். சரி. Some problem in my Zoom connection today. என்னன்னு தெரியல. அதான் நடுவுல திடீர்னு blank ஆயிடுச்சு. சில சமயம் வருது, சில சமயம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க மெசேஜ் போட்டீங்களா சார் குரூப்ல? ப்ளீஸ் வெயிட். அதான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டுன்னு நினைச்சேன்னா பரவாயில்ல, உடனே கிடைச்சிருச்சு. சாய்ராம் இருக்கான் போல இருக்கு. சாய்ராம் ஐயா வணக்கம். கொஞ்சம் பேர் குழுவில் புதுசாக எல்லாம் சேர்ந்துருக்குறாங்க. யாராவது இப்போ எனி ஃபீட்பேக் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் கண்ட்ரிபியூஷன்ஸ்? வெளியில இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டா இருக்குது. சரி. சரியில்லை. ஆனா நம்ம ஃபுல்லா கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி. அப்புறமா கண்டுபிடிக்க போகலாம் எதுல இருக்கு அந்த கதைகள். பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு அதெல்லாம். ஹலோ ஹலோ வணக்கம். கவனிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு சார். 50வது வரையில ரொம்ப பிடிச்சிருந்தது.
இந்த பின்னோர்கள் ஏத்தம் அறிந்திருந்தாய் பெருமானேன். ஆமா. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அதுக்கு, ம். சிவபெருமானை பத்தி. அப்புறம் ராமாயணத்துல கடைசியா தசரதனை பத்தி சொன்னீங்க. ஆமா. எல்லாமே சிறப்பா இருந்தது. நன்றி, நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் சிவகாமி அவர்களே. சார், நான் ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? எஸ். ஓகே. நம்மளுடைய ஆன்மீக குழுவை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாளைக்கு வந்து கூடலி சமஸ்தானம், சிங்கேரி கூடலி சமஸ்தானத்துல இருந்து சங்கராச்சாரியார் நம்ம வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு காலையில சுமார் 9:55 இருந்து 10:05 வர மாதிரி ஒரு பிளானிங் இருக்கு. நம்ம வீட்டுல சுவாமிகளுக்கு பாத பூஜையும், அதுக்கப்புறம் சுவாமிகளுடைய அனுகிரக பாஷணம் அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பிளானிங் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2533வது ஆதிசங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிகள் சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த ஜெயந்தியின் ஒரு பகுதியா நம்ம யூஸ்வலா ஏதாவது ஒரு சங்கர மடத்துக்கு போய் அதை செலிப்ரேட் பண்ணிருந்தோம். இந்த ட்ரிப்பு சுவாமிகளே நம்ம வீட்டுக்கு வர்றார். அன்பர்கள் அனைவரும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சந்தர்ப்பங்கள் இருக்கிறவங்க. ஆசிரியருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நான் ஆசிரியருக்கு கொடுத்த அந்த அழைப்பியத்துல நம்ம சங்கத்தின் நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் போட்டணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சாய்ராமன் அவர்களே, உங்க கூகுள் மேப்ல உங்க லொகேஷனை சேர்த்து அனுப்பி விட்டுருங்க. நான் இப்பவே அனுப்பிடுறேன். நான் ஆன்மீக மாதிரி உங்க குரூப்ல போட்டுறேன். ஆமா ஆமா. யாருக்கு அருளாசி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து தங்களையும் சந்திச்ச மாதிரி இருக்கும், குருவையும் பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு உண்மையிலேயே ஆசை என்ன அப்படின்னாக்கா, நம்ம அன்பர்கள் அனைவருமே இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை. ஆனா டிஸ்டன்ஸ் கொஞ்சம், நான் ஒரு ஓரத்துல இருக்கேன், சிட்டி அவுட்டர்ல. அதனால எல்லாரும் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் சந்தர்ப்பத்தை பொறுத்து ஆசிரியராவது வரணும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு. இறை அருள் எப்படியோ, ஆசிரியர் எண்ணங்கள் எப்படியோ. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு. நன்றிம்மா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிகவும் சிறப்பான உரை ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க ஏதாவது சொல்றதுனாலும் சொல்லலாம், மற்றவர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் ஏதாவது. நீங்க நல்லா தெளிவா சொல்லுங்க. சரி, ஒரு க்ளோஸ் ஸ்மால் குரூப் தான். தேர் இஸ் பிரியா என்ன வேணாலும் நம்ம பேசலாம். ஒன்றும் இது. நன்றி நன்றி நன்றி. பெரிய குரூப் சார், 300 பேர் மேல இருக்கும் சார். ஆமா ஆமா. இப்ப நிறைய பேர் அந்த அவங்கவுங்க இப்ப சோசியல் மீடியா எல்லாம் போஸ்ட் பண்ண சொல்லியிருந்து கேட்டிருந்தேன்ல, நிறைய பேர் அதுல போட்டிருக்காங்க போல இருக்கு. நான் அவங்களுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா அவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க. மேபி தே ஆர் ஹியரிங் இன் யூடியூப் ரெக்கார்டிங் அதை கேட்பாங்க. அந்த இது போட்டுட்டேன். நம்ம சாய்ராம் அவர்களுடைய வீடும் நாளைக்கு அந்த பீடாதிபதி குடலி சிங்கேரி மகா சன்னிதானம் 72வது பீடாதிபதி அவர் வருகின்ற டைம் போட்டிருக்கேன். சென்று தரிசிக்கிறோம். சிங்கேரி சங்கராச்சாரியார் சார்? இல்ல இல்ல, அதே மாதிரி ஒரு இன்னொரு மடம். ஓகே. குடலை சிங்கேரி மகா சன்னிதானம். ஓகே சார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வேற ஒன்றும் கருத்து இல்லைங்கள். இத்துடன் இந்த
நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் சண்டே தெர் இஸ் நோ செஷன். எனக்கு வந்து ஸ்ரீராம நவமியை பொருட்டு ஸ்ரீராம சமுத்திரம் என்ற ஒரு இடத்துல எனக்கு லெக்சர் இருக்கு. பல வருஷமா 15 வருஷமா அங்கே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சீதா கல்யாண நிகழ்ச்சிகளில். அதனால இந்த கம்மிங் சண்டே இஸ் பிரேக் ஃபார் அஸ் ஃபார் அவர் திருவாசகம் என்று சொல்லி அதற்கு பிறகு தொடர்ந்து திருவாசக சிவபுராண சிந்தனையை தொடரலாம் என்று சொல்லி வந்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி.